இந்த மாதத்திற்கான தலைப்பு வெயில். வெயில் என்ற தலைப்பில் பல பல கருத்துக்களை வழங்கி வரும் நிலையில், இன்றைய ஆளுமை ஒரு இனிமையான புன்னகைக்கு சொந்தக்காரர், ஒரு அருமையான ஒரு ட்ரெய்னர், பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், அக்கவுண்ட்ஸ் மேனேஜராக நிதி நிர்வாகத் துறையில் இருந்து கொண்டிருக்கிறார். எல்லா தளங்களிலும் அவரது முத்திரை பதித்து மிக அழகான நிறைய விஷயங்களை அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஆளுமை. நம்முடைய நற்புலரியில் தூணாக கருதக்கூடிய அளவில் ஆரம்பம் முதலே இந்த நற்புலரி அமைப்பை ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்து அதை இந்த அளவுக்கு வளர்வதில் அருமையான பங்களிப்பை கொண்டவர். இவ்வளவு பெருமை வாய்ந்த இன்றைய பேச்சாளர் நாராயணன் சார் அவர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைகிறேன். அது மட்டுமல்ல, நிறைய நிதி நிர்வாகம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பணத்தை வந்து எப்படி ஈர்க்கிறது அப்படிங்கிற விஷயங்களா சொல்லுவாங்க. அதோட சரியான டெர்மாலஜி எனக்கு தெரியல. அந்த வகையில நிறைய விஷயங்கள் சார் சொல்லுங்க சார். அது செல்வந்தர் கலை. இப்போ அந்த அந்த விஷயத்துல மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் அவரு. நாராயணன் சார் அவர்களை இந்த தளத்தில் அறிமுகப்படுத்துவதில் பெருமையடைகிறேன். சார் ஃப்ளோரி சார். சார், எல்லோருக்கும் காலை நட்புலரி வணக்கம். என் இனிய நட்புலரி நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல வணக்கம். இந்த மாதம் இந்த நட்புலரி நடந்து வந்த பாதை திரும்பி பார்க்கும் பொழுது, ஆம், சூரியன் ஒன்றுதான். அதுபோல் இணையதளத்தில் நம்பர் 1 இருப்பது இந்த நட்புலரி தளம். பல தளங்களிலிருந்து வேறுபட்ட தளமாக இருக்குது. சூரியன் ஒண்ணுதான், சந்திரன் ஒண்ணுதான். அதே மாதிரி இணையதளத்தில் நட்புலரியும் ஒன்றுதான் என்ற ஒரு லெவலுக்கு முன்னேறுவதற்கு நானும் ஒரு காரணமாக இருந்து இன்று இணைந்திருக்கிற எல்லா நண்பர்களும் நன்றி, எல்லோருக்குமே நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நாளோட டேட்டை பார்த்தீங்கன்னா 1234. இதன் கூட்டுத்தொகை 1. அப்ப நட்பு என்றுமே நம்பர் 1 இருக்க என்னோட மனமுகந்த வாழ்த்துக்கள் மற்றும் இந்த அவையரோட கருத்துக்கும் நான் உடன்பட்டு அவங்களும் என்ன மாதிரியே இது நம்பர் 1 இணையதள பயிற்சி தளமாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். இன்று இந்த மாதம் வெயில், ஆம், இப்ப கூட ரொம்ப ஹாட்டா தான் இருக்கு. காலையில 6 மணிக்கு நம்ம வீட்டுல உட்காராத முடியாத அளவுக்கு வெயில் தாக்கம் இருக்கு. இந்த வெயிலுக்கு ஒரு சின்ன கவிதையோட இந்த பயிற்சி ஆரம்பிக்குது. வெயில் என்மேல் கவிதை எழுதிவிட்டு செல்கிறது வியர்வை என்ற பெயரில். காலை இளம் வெயில் கை கூப்பிட வணக்கம் வைத்தது. மாலை மஞ்சள் வெயில் மனத்திற்கு ஈனமாக இருந்தது. அடுத்தது உச்சி பொழுது மட்டும் உரு என்று முகத்தை வைத்துக் கொண்டது. எதற்கு என்றால், வீடு கட்டுவதற்காக நம்ம மனிதன் மரங்களை வெட்டியதால் அதற்கு கோபம் வந்தது. இப்படி ஒரு கவிதை நேற்று படிச்சேன். சரி, இந்த வெயிலுக்கு இந்த கவிதையோட இந்த ஆரம்பிக்கலாம்னு நினைச்சு இந்த கவிதையை ஆரம்பிச்சேன். ஆம், நம்ம இயற்கை நமக்கு 4 வகையான காலங்களை கொடுத்திருக்கு. என்னென்ன? குளிர்காலம், கோடை காலம், தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. இந்த காலங்களை பிரிக்கும் பொழுது அதோட மாதங்கள், குளிர்காலம் 2 மாசம், கோடை காலம் 3 மாசம், தென்மேற்கு பருவகாலம் 4 மாசம், வடகிழக்கு பருவகாலம் 3 மாதம். இதுல கோடை காலம் 3 மாசம் இருக்கு. அதாவது மார்ச், ஏப்ரல், மே.
ஆம், இந்த 3 மாதங்கள் உங்களுக்கு உங்களை நீங்கள் உங்கள் உடம்புகளை ஒரு அது என்ன சொல்றது ரீசார்ஜ் பண்ற மாதிரி அந்த 3 மாதம் மித்த மாதங்கள் நீங்க வந்து கடந்துடலாம். அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இந்த வெயில் காலமே நீங்க கடந்து வர்றதற்கு நிறைய கஷ்டங்கள் படுறாங்க. ஆனா கஷ்டங்களை நினைக்கிறாங்க. இது கஷ்டத்தை இஷ்டமா நம்ம பண்ணிக்கிட்டா அது ஈஸியா கடந்து போலாம். அது ஒரு கூட படத்துல ஏதோ ஒரு டைலாக் இருக்கு. கஷ்டத்தை இஷ்டமா எடுத்துக்கங்க வெற்றி அடையலாம்னு சொல்ல மாதிரி இந்த கோடை காலம். இந்த கோடை காலம் மேக்சிமம் மார்ச், ஏப்ரல், மே. இது பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு கரெக்டா பரீட்சை முடிஞ்சு இந்த 3 மாசமும் ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். இந்த 3 மாதம் எப்படி கொண்டாடுறாங்கன்னா அது நம்மளுடைய எண்ணத்தை பொறுத்து மாறும். சிலவங்க என்ன பண்றாங்க இந்த வெக்கேஷன் டைம் டூர் அப்படின்னு பண்ணிக்கிறாங்க. அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா நீங்க ஒரு வருஷம் ஒரே வீட்டுல இருந்து அப்பா அம்மாவையே பார்த்துக்கிட்டு இருந்து ஒரு ஒரு டிப்ரெஷனோ ஏதோ ஒரு அந்த சலிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த சலிப்புக்கு மருந்து என்ன தெரியுமா? இடத்த மாத்தினா போதும். அது இடம் வந்து பக்கத்து ஊரா இருந்தா கூட 5 கிலோமீட்டருக்கு உள்ள ஒரு ஊருக்கு போயோ இல்ல ஒரு நீர்நிலைகள் போயோ இல்ல ஒரு வழிபாட்டு தலங்களுக்கு போனாலே என்ன ஆகுதா அந்த ஒரு 2 நாள் நீங்க செலவு பண்ணீங்கன்னா ஒரு வருஷம் உங்க உடம்புக்கு ரீசார்ஜ் ஆகுது. அந்த மென்டல்ல இந்த மன அழுத்தம் மித்தபடி என்னென்ன உடம்புக்குள்ள உள்ள பிரச்சனைகளை ஈஸியாக அதுல இருந்து விடுதலை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோடை காலத்தை சொல்லும் போது என்னோட மலர நினைவுகள் தான் ஞாபகம் வருது. இங்க இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்லும் போது அப்படியே அந்த இடத்துக்கு போற மாதிரி தான் இருக்கும். நீங்க யோசித்து பாருங்க உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற மனநிலை உள்ள மாணவர்கள், அதாவது ஒரு 10 வயசுல இருந்து ஒரு 15 வயசோ இல்ல 5 வயசுல இருந்து ஒரு 15 வயசுல இருக்கிற குழந்தைகள் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளும் பிஃபோர் ஒரு 40 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குழந்தைகளும் கம்பேர் பண்ணி தான் நான் பேசப்பேன். அன்னைக்கு வந்து இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சோன்னா பரீட்சை முடிஞ்சது எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. வீட்டுல அந்த குழந்தைகள் நீங்க மேக்சிமம் பார்த்தா நீங்க மித்த நேரம் இந்த குழந்தைகள் எந்தினா எந்திக்க மாட்டாங்க. ஸ்கூல் போற டயத்துல 7 மணிக்கு எந்திப்பாங்க, குளிப்பாங்க, உடனே போயிடுவாங்க. ஆனால் இந்த கோடை காலம் மட்டும் நீங்க அலாரம் வைக்க வேண்டாம். ஆனா 6 மணிக்கு எந்திப்பாங்க. 6 மணிக்கு எந்திரிச்சு அதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் ஆகும். அந்த டீம் வந்து அப்படி வெளியில போய் பாத்தீங்கன்னா அந்த கோடை கால விளையாட்டுகள் வந்து நிறைய இருக்கும். இந்த 7 ஸ்டோன் 7 கல் வச்சு அடுக்கி பந்தை எறிஞ்சி ஒரு டீம் மாதிரி செட் பண்ற விளையாட்டு, கிட்டி கம்பு அது ஒரு விளையாட்டு, அப்புறம் வந்து ரவுண்ட் ட்ரெஸ் அதாவது ஒரு விளையாட்டு. இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் விளையாண்ட காலம் இருக்கும். அந்த காலம் அப்படி விளையாடும் போது இந்த குழந்தைகளுக்கு இந்த என்ன சொல்றதுன்னா உடம்புல ஃபிட்னஸ் வந்து 100% இருக்கு. அன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் ஒரு தண்ணி தெளிச்சால விளையாடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு தண்ணி தாகம் எடுத்தானே என்ன வெளியில கார்பரேஷன் வாட்டர் இன்னைக்கு கார்பரேஷன் சொல்ற அன்னைக்கு முனிசிபலா இருக்கும் இல்ல பஞ்சாயத்து யூனியனா இருக்கும். அங்கங்க ஒரு தெருக்கு ஒரு பைப் வச்சிருப்பாங்க. அந்த பைப்பை திறந்தா எப்போதும் தண்ணி வரும். அந்த பைப்பை திறந்து அப்படியே வாயில வச்சு குடிச்ச காலம் இருந்தது. அப்படி குடிக்கும் போது ஒரு வியாதி கூட வரல. அன்னைக்கு சுத்தமான நீர் கிடைச்சது, சுத்தமான காத்து இருந்தது, நம்ம சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தோம். அந்த வாழ்க்கை இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு நம்ம குழந்தைகள் எப்படின்னா ஒரு தவறி ஏதோ ஒரு ஸ்வீட்டோ ஏதோ சாப்பிட்றோம், இந்த தவறி கீழே விழுந்துச்சுன்னா நம்ம பேரண்ட்ஸ் தான் இருக்கிற நம்ம என்ன செய்ய கீழே விழுந்துச்சு அதை எடுக்கக்கூடாது. அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அது ஆயிரும்னு சொல்றோம். அன்னைக்கு ஒரு இந்த கல்கோனான்னு ஒரு மிட்டாய் இருக்கும். அது வாழ்க்கையில காலையில போட்டா சாயந்தரம் வரை சாப்பிடலாம். அதுதான் எங்களுக்கு ஒரு காலத்துல ஸ்நாக்ஸா இருந்தது. ஒரு 5 ரூபாய்க்கு 5 வாங்கினா வச்சுக்கோங்க. காலையில போட்டீங்கன்னா இங்க ஸ்கூலுக்கு போகும்போது சாயந்தரம் வரை அது வாயில ஆனா கரையே கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஸ்நாக்ஸ் தயார் பண்ணது. அது கல்கோனான்னு சொல்றோம். அந்த ஒண்ணு வாங்கிட்டு அது எப்படியோ கடிச்சு 4 பேர் பங்கு வச்சு 4 பேரும் சாப்பிட்ட காலம் இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கா? இல்லை. அப்போ என்னன்னா சூழ்நிலைகள் மாறும்போது அந்த நம்ம சில விஷயங்களை தாண்டி வரும்போது என்னன்னா நமக்குள்ளே ஒரு மன அழுத்தம். இன்னைக்கு ஒரு குழந்தைகள் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்குன்னா பக்கத்து வீட்டு குழந்தை இந்த வீட்டு குழந்தை கூட பேசுறது இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களோட துன்பமோ அல்லது இன்பமோ இந்த பகிர்ந்துக்குள்ள தன்மை குறையுது. இதன் இது வந்து ரொம்ப சமுதாயத்தை பாதிக்குது. அதே மாதிரி இந்த வெயில் காலத்துல உண்மையில வெளியில போய் விளையாடணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வைட்டமின் டி
அது வந்து ஒளி, சூரிய ஒளி நம்ம மேல பட்டு நம்ம உடல்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டு தான் வைட்டமின் டி உருவாகுதுங்கிறார். அது வந்து காலை வெயிலோ அல்லது மதியம் வெயிலோ அல்லது மாலை வெயிலோ உங்களுக்கு எதா இருந்தாலும் நல்ல சூரிய ஒளி படுற மாதிரி இடத்துல நின்னா உங்களுக்கு அந்த கிடைக்குது அப்படின்னு. அந்த வைட்டமின் டி இல்லைன்னா என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அதுக்கு மெடிசன் கிடையாதுன்னு சொல்றாங்க. இந்த சூரிய ஒளி தான் அதுக்கு ஒரே மெடிசன் சொல்றாங்க. அப்போ நம்ம குழந்தைகளை அது ஒரு பழக்கமா வச்சுக்கணும். எப்படி நம்ம காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு என்று ஒரு பழக்கத்தை வைத்து வர மாதிரி ஒரு காலையிலயோ அல்லது மதியமோ ஏதோ ஒரு நேரம் கிடைக்கும் போது நம்ம குழந்தைகளுக்கு இந்த சூரிய ஒளி படுற மாதிரி பழகி கொள்ள வேண்டும். அது சிலவங்க சொல்றாங்க காலை வெயில அதிகமா கிடைக்குதுங்கிறாங்க. இதை சிலவங்க 11 to 12 வெயில் நிக்கலாம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்க அவங்க வசதியை பொறுத்து எந்த டயத்துக்கு இருக்கோ அந்த டயத்துக்கு அந்த சூரிய ஒளியோட மேல படுற மாதிரி நம்ம பழக்கம் ஏற்படுத்தி கொள்ளும் போது நம்ம உடல் நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அதே மாதிரி இந்த வியர்வை, இந்த நீங்க சொல்லும் போது சில இடத்துல போய் பாத்தீங்கன்னா இந்த வேர்வையே வரலன்னு சொல்லி சில டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்ப நம்ம உடம்புல இந்த வேர்வை வருவது முக்கியம். இந்த வேர்வை வருவதற்கு நீங்க என்ன ஒரு உடற்பயிற்சி பண்ணலாம். அது பண்றதை விட இந்த சூரிய ஒளியில ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நடந்தா நம்ம உடம்பு ஃப்ரெஷ் ஆயிடும். அப்போ இந்த வெயில் வந்து நம்ம வாழ்க்கையிலே ஒரு அங்கமாவே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த நான் எங்க வீட்டுல நடந்த சம்பவம் சொல்றேன். ஒரு 83 எங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்தது. அந்த காலத்துல ப்ரீ மெச்சூர் அந்த குழந்தை, அதாவது 8 மாசத்துல பிறந்துட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற அறிவியல் டெக்னாலஜி சப்போர்ட் அன்னைக்கு கிடையாது. அந்த 8 மாச குழந்தைய எப்படி பாதுகாத்தாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இந்த இலவம் பஞ்சு மாதிரி ஒரு இன்குபேட்டர்னு சொல்லி ரெடி பண்ணி அதுலதான் குழந்தை வச்சுப்பாங்க. அந்த குழந்தைக்கு சாப்பாடுக்கு மட்டும் எடுப்பாங்க, திருப்பி அந்த இதுல கொண்டு போய் வச்சிருவாங்க. அப்படி வச்ச பிறகு அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்து எங்க அந்த காலத்துல எங்க பாட்டியில இருந்தாங்க. அவனுக்கு காலையில என்ன ட்ரீட்மெண்ட்னா நல்ல எண்ணெய் நல்லெண்ணெயை நல்ல உடம்பு ஃபுல்லா தடவி நம்ம விளையாடுற கேரம் போர்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த 3 கேரம் போர்டு இருந்து நாங்களாம் சின்ன குழந்தை, ஆனா அவனுக்காண்டி விட்டு கொடுத்தோம். அந்த கேரம் போர்டுல அந்த இளம் வெயில் காலையில 6 மணிக்கு சூரிய ஒளி வர இடத்துல அந்த எண்ணெயை தடவி அந்த கேரம் போர்டுல போட்டோம். அவன் சுத்தி சுத்தி வருவான். அப்படி வளர்ந்து அப்ப என்னன்னா அந்த அப்போ அப்போ வந்து நமக்கு அறிவியல் இவ்வளவு முக்கியமா, சூரிய ஒளி முக்கியமா நமக்கு தெரியல. ஆனா நம்ம முன்னோர்கள் அதை எவ்வளவு பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க. அந்த அந்த ஒரு மாசம் அந்த சூரிய ஒளியில பட்டானா அவன் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்தான். அப்போ இந்த சூரிய ஒளி எவ்வளவு முக்கியம்னு இப்போ எனக்கு தெரியுது. அப்ப அன்னைக்கு வந்து நம்ம குழந்தைகளுக்கு தெரியாது. அந்த சூரிய ஒளி பட்டு அந்த எண்ணெய் பட்டு அது சொல்லுவாங்க, குழந்தைய நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லெண்ணெய் தேய்ச்சி வளர்க்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த உடம்பு நல்ல ஒரு அமைப்பா இருக்கும், நம்ம பல பல ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி முன்னோர்கள் ரெக்கார்டா வைக்கல. எது எதுக்கு என்ன கிடைக்கும்னு ரெக்கார்டா இல்லை. அந்த வாய்மொழி உத்தரவு அவங்களுக்கு அவங்க தாத்தா பாட்டி சொல்லியிருக்கலாம், அம்மா அப்பா சொல்லியிருக்கலாம், அவங்க நமக்கு கடத்தல. இந்த அதுதான் பெரிய தப்பு. சில விஷயங்கள் நம்ம வந்து பரம்பரைக்கு கடத்தாம இருந்ததுனால நமக்கு இன்னைக்கு என்னன்னா ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட என்ன பண்றோம், பக்கத்துல போய் ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் மாத்திரை வாங்கி போடுறோம், இல்ல ஒரு டாக்டரை போய் பார்க்கறோம். அவர் இருக்கிற எல்லா மிஷினையும் செக் பண்ணிட்டு நமக்கு ஒரு 10,000 ரூபாய் பில் போட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாரு. இந்த ஒண்ணு இல்லைன்னு சொல்றதுக்கு 10,000 ரூபாய் நம்ம செலவு பண்றது இருக்கு. இதே இது ஒரு 20 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க ஒரு தலைவலி வந்தா என்ன சொல்லுவாங்க, ஒரு சுக்கு கஷாயம் போடுங்க, இல்லட்டா ஒரு இஞ்சி இல்ல மிளகு இருக்க மிளகை நீங்க நல்லா உரைச்சி இந்த 2 புருவத்திலையும் போடுங்க, இல்ல இந்த நாமக்கட்டின்னு சொல்லுவாங்க அதை போடுங்க. ஏன்னா தலைவலி 2 3 விதத்துல வரலாம். அது எந்த தலைவலியும் தெரியாது. ஒண்ணு நீர் தலையில கட்டி இருந்தாலும் தலைவலி வரும். நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை தலையில போட்டிருந்தாலும் அது வரும். ஆனா எந்த இதுவும் கிடையாது. இது வந்து நாட்டு மருந்து, எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. இது ஏதாவது ஒண்ணு போட்டா உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். நானா குழந்தைய ஒரு வயசு வளர்க்கும் போது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா 2 பேருக்கும் டென்ஷன் ஆயிடும். இதே இது ஆதி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, அந்த பிரச்சனையே இருக்காது. எந்த குழந்தை இருந்தாலும் வீட்டுல யாராவது ஒரு தாத்தாவோ பாட்டியோ இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நமக்கு அந்த ஒரு பிரச்சனை
அதை பற்றியே ஒரு ஐடியாவே நமக்கு தேவையே இல்லைன்னு நம்ம வாழ்ந்துட்டோம். ஆனா இன்னைக்கு இந்த உலகத்துல என்னன்னா அந்த கடத்தல் எப்படி இருக்கணும். எங்க பாட்டி வந்து என்னன்னா இந்த விசக்கடியில அதுக்கு ஒரு மருந்து படிச்சிருக்காங்க. அந்த மந்திரங்கள்லாம் உண்டு. நான் கண்ணால பார்த்திருக்கேன். இந்த மஞ்சக்காமாலை இருக்குல்ல, அதை வந்து டெய்லி அந்த மஞ்சக்காமாலை யாரு பாதிக்கப்பட்டதோ அவங்க வந்து அரிசியும் ஒரு தண்ணியும் கொண்டு வருவாங்க. இந்த மஞ்சக்காமாலை எதுக்குன்னா இந்த சூரிய ஒளியோட சம்பந்தப்பட்டுதான் அந்த மஞ்சக்காமாலை வருது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி காலையில 6 மணிக்கு வர சொல்லுவாங்க. வந்து அவங்க வந்து ஒரு துணி இந்த புடவையில முந்தானின்னு சொல்லுவாங்க, அதை வந்து இப்படி சொல்லி சொல்லி மந்திரம் சொல்லுவாங்க. அந்த மந்திரம் சொல்லும் போது அவங்க கொண்டு வந்த தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து மஞ்சள் கலரா மாறும். அதே மாதிரி அந்த அரிசியும் மஞ்சள் கலரா மாறும். அப்ப அவங்க உடம்புல உள்ள இந்த அந்த மஞ்சக்காமாலையோட அந்த மஞ்சள் தன்மையை வந்து குறைப்பாங்க. இப்படி ஒரு ஒரு வாரம் பண்ணும்போது அந்த குழந்தை வந்து மஞ்சக்காமாலை வந்து மீட்கப்படும். இதே மாதிரி அந்த காலத்துல இந்த வெயிலுக்கு இந்த வேனை கட்டி வரும், இந்த அம்மை போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னன்னா நம்ம உடல் குறைபாடுகள் தான். ஆனா அது இந்த வெயில் காலத்துலதான் அதிகமா வரும். இப்ப இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம உணவு முறைகளை எடுத்துக்கிறது கொஞ்சம் மாத்திக்கணும். இந்த வெயில் காலத்துல நம்ம காரங்களை குறைச்சிட்டு இந்த வெயில் காலத்துல நீர் சத்து அதிகமான உள்ள காய்கறிகள் பழங்களை நம்ம சாப்பிடணும். அதுக்கு என்ன சொல்றாங்க இப்போ அந்த இன்னொன்னு நிறைய பேரு எந்தெந்த காலத்துல இயற்கை நமக்கு கொடுக்குது பழங்கள் காய்கறி, அது அந்த காலத்துல மட்டும்தான் கிடைக்கும். வெயில் காலத்துல கிடைக்கிற பொருள் வெயில் காலத்துல தான் கிடைக்கும். அது மழை காலத்துல கிடைச்சா இதோட எஃபெக்ட் அவ்வளவுக்கு இருக்காது. அதனால எப்போதுமே வெயில் காலத்துல என்ன கிடைக்குதோ அந்த அந்த உணவு முறைகளை சாப்பிடணும். குளிர் காலத்துல என்னென்ன பொருள் கிடைக்குதோ அந்த உணவு. ஏன்னா இந்த உடம்பானது பஞ்சபூதங்களோட ரிலேட்டட். வெளியில என்ன இருக்கோ அதுதான் நம்ம உடம்பு. அப்ப அந்த வெளியில இருக்கிறதுக்கு ஏத்தாப்புல நம்ம உடம்ப மாத்திக்க தெரிஞ்சுட்டா எந்த ஒரு வியாதியிலுமே நம்ம வந்து வெளியில வரலாம். இதுதான் நமக்கு நம்ம வாழ்க்கை முறை. நம்ம வாழ்க்கை முறையே சாப்பாடு ஒரு வாழ்க்கை முறை சார்ந்த சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து இந்த வெளி உணவுகள் தாக்கம் வந்ததுனாலதான் நமக்கு நிறைய என்ன புலப்படாத வியாதிகள் வர ஆரம்பிச்சது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாரும் இந்த கஞ்சி கொடுப்பாங்க. இந்த கேப்பக்கூழ் கஞ்சி, இல்ல சாதம் வடிச்ச கஞ்சி, இல்ல முந்திய நாள் சாதம் மிஞ்சினதை தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க. அந்த சாதத்தை மோர் விட்டு கலந்து இந்த வெங்காயம் வச்சு சாப்பிடுவாங்க, இல்ல சுண்டைக்காய் வச்சு சாப்பிடுவாங்க. அது அவங்க அவங்க விருப்பத்தை பொறுத்து அதை நம்ம சாப்பிடுவோம். அப்ப இந்த கல்ச்சர்ல நம்ம என்னைக்கு இதை விட்டு வெளியில வந்தோமோ அப்ப சில வியாதிகள் வரும்போது அந்த வியாதிகளுக்கு முதல்ல சொல்றது இந்த வைட்டமின் டி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப என்னன்னா நம்ம வந்து இயற்கையோட இணைந்த வாழ்க்கையிலிருந்து வெளியில வந்ததுனால அதோட துன்பத்தை நம்ம அனுபவிக்கிறோம். எப்போதுமே இயற்கையோட ஒத்து போகணும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நதி போகுதுன்னா அந்த நதியோட பாதையிலே நம்ம போனா நமக்கு ஒன்றும் பிரச்சனை. நதியை எதிர்த்து போனா நீங்க கொஞ்ச நாள் தான் போவீங்க தவிர ஒரு சோர்வு அடைஞ்சிடும். அது போல வாழ்க்கை எப்படின்னா இயற்கையோட இணைந்து பழகிற வாழ்க்கையே நம்ம பழக தெரிஞ்சுக்கணும். அப்படி பழகிறதுனால நம்ம வாழ்வியல் முறையில வாழும் பொழுது நம்ம நீண்ட நாள் வாழலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மருத்துவத்துறையில வந்ததுனால நம்ம நீண்ட நாள் வாங்கலாம். இதே முன்னோர்கள் பாருங்க, ஒரு தாத்தா பாட்டியா இருக்கட்டும், அவங்களாம் 100 வயசு வாங்கிருக்காங்க, 80 வயசு வந்திருக்கு. அவங்களோட ஆயுசே பாத்தீங்கன்னா 80 வயசு. ஆனா அதுல ஒண்ணு இந்த 80 வயசுல ஒரு பல்லு விழுந்திருக்காரு. 80 வயசுல நல்லா கடிச்சு முறுக்கு சாப்பிடுற ஆட்களா இருந்திருக்கிறாங்க. நம்ம நம்ம சூழ்நிலைகள் மாறினால ஒரு 40 வயசுல எல்லா பல்லும் விழுந்து அதை ஒரு பல்ல செட் பண்ணி அதுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அது வந்து ஆர்டிபிஷியல் பல்ல தான் வச்சிருக்கிறோம். இயற்கையான பல்ல இழந்தது நம்ம நம்ம தாத்தா பாட்டி. நான் சொல்றேன்னு எங்க பாட்டில 83 வயசுல இருந்து இருந்தாங்க. ஒரு இது கிடையாது. அதே மாதிரி எங்க அப்பா வந்து 85 வயசுல இறந்தாங்க. ஒரு மெடிக்கல் கிடையாது, ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கமே போனது கிடையாது. அப்ப அப்படி அவங்களால வாழ்ந்ததுன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு இயற்கையோட ஒத்து எந்தெந்த காலங்களை என்னென்ன செய்யணும், குளிர்காலத்துல என்ன என்ன சாப்பிடணும் அப்படின்னு அந்த வாழ்க்கை முறையை மாத்திக்கிட்டாங்க. அதுதான் அவங்களோட வாழ்க்கையை அதிக நாளத்துக்கு நீடிக்கப்பட்டது.
இன்னைக்கு இருக்கிற மக்களும் அது அந்த சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல மாறணும் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி சில குழந்தைகளுக்கு நம்ம வந்து விளையாடுறது போய் அனுமதிக்கும். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் இந்த செல்போன் தான். அந்த செல்போன்ல விளையாடும் போது என்ன ஆகுதுன்னா மன அழுத்தம் அதிகமாகுது. அவங்களால என்னென்ன ஒரு ஒரு எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ற தைரியம் வரல. நீங்க சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரச்சனைன்னு வந்து அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும், இல்ல அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும், அந்த பிரச்சனையை அக்செப்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும், ஏற்றுக்கொள்ள தன்மை வேணும். இது வந்து விளையாட்டு முறையில உங்களுக்கு கிடைக்கும். விளையாட்டுல வெற்றியும் இருக்கும், தோல்வியும் இருக்கும். அங்க நீங்க தோல்வியை சந்திக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா உங்க மன உறுதி கிடைக்கும். நீங்க வெற்றி அடைவீங்க. அந்த வெற்றி அடையும் போது இந்த தோல்வி உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். இது வாழ்க்கையிலே அமையும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பல்லாங்குழி விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க. பல்லாங்குழியில விளையாடுறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழியா எடுத்து போடும்போது ஒரு தடவை பார்த்தா ஒரு முத்து கிடைக்கும். ஆனா அந்த ஒரு முத்து இருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கையில அது ஒரு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி நீங்க அதை நல்லா விளையாட ஆரம்பிச்சா எந்த இடத்துல எப்படி விளையாடணும்னு தெரியும். அப்போ நம்ம வந்து என்னன்னா தோல்வியில் இருந்து தான் நம்ம வெற்றியை நோக்கி போகணுமே தவிர வெற்றி முதலே கிடைக்கும்னு நினைக்கிறது ஒரு பெரிய தவறு. இது வந்து நமக்கு வந்து விளையாட்டுகள் சொல்லி கொடுக்குது. இந்த விளையாட்டுக்கான காலம் என்னது? இந்த வெயில் காலம் தான் இருக்கு. நீங்க 7 ஸ்டோன்ல விளையாடி இருக்கீங்களா எனக்கு தெரியல. இங்க இருக்கிற யாராவது இந்த 7 கல்லு அடுக்கி வச்சு ஒரு பந்தை எறியணும். ஒரு டீம் வந்து அந்த கல்லை அடுக்க வரணும். இது ஒரு விளையாட்டு, ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விளையாட்டு. ஏன்னா அந்த கல்லை அடுக்கும் போது பந்தை எரிஞ்சிட்டானா அவுட், அந்த டீம் அடுத்தது மாறும். இது வந்து ஒரு சிந்திக்கியமான விளையாட்டு, ஒரு சின்சியரான விளையாட்டு. ஏன்னா இது ஒரு டீம் ஒர்க். இது ஒரு ஆளா ஜெயிக்கவும் முடியாது, ஒரு டீமா ஜெயிக்கணும். அதே மாதிரி இந்த ரவுண்ட் ரெஸ்ட் சொல்றது, ஒரு கபடியா இருக்கட்டும், இல்ல கிட்டி கம்பா இருக்கட்டும், எல்லாமே இது இது கூட்டு முயற்சி, இண்டிவிஜுவல் கிடையாது. அப்போ என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு சமுதாயத்தோட இணைஞ்சி பழகிறதுக்கு உங்களுக்கு அந்த யங் ஸ்டேஜ்ல உங்களுக்கு வழி வகுக்குது. இதே இது நீங்க அந்த இடத்தை தாண்டி வரும்போது ஒரு வேலைக்கு போறீங்களோ அல்லது வேற எங்க போறீங்களோ ஒரு எல்லாரோட அனுசரிச்சு போற பழக்கம் உங்களுக்கு கிடைச்சது. இப்ப இதுக்கு ஒரு உறுதுணையா இருப்பது ஒரு விளையாட்டு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு வெயிலின் அருமை அந்த விளையாட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அடுத்தது இந்த வெயிலை பத்தி ஒரு ஒரு கவிதையோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஹ் உனக்கு என் மேல் அப்படி என்ன கோபம்? வீட்டை விட்டு வெளியே வந்து உன் பார்வையே என்னை பொசுக்குகிறாய். உன் பார்வை வீச்சு தாங்க முடியாமல் அறையில் தஞ்சம் புகுந்தால் அங்கு காற்றில் கலந்து வந்து என்னை வதைக்கிறாய். அங்கிருந்து தப்பி அடைக்கலம் தேடி நீரிடம் சென்றால் அங்கும் நீரோடு இணைந்து வந்து என்னை சிதைக்கிறாய். உன் கோபக்கணல் தாங்காமல் தவிக்கிறது. கொஞ்சம் மனம் இறங்கி கருணை காட்டுவாய செங்கதிரனே அப்படின்னு சொல்லி இந்த கவிதையோட நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த வெயில் ஒரு முக்கியமான நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது என்று சொல்லி இந்த தலைப்புக்கு வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்கள் மற்றும் இந்த நட்புலரின் பவுண்டர் மற்றும் இன்றைய ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நாராயணன் சார். நம்புங்கள் நாராயணனை அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வரும், எந்த புத்தகத்துல தெரியும். இந்த மாதிரி அது ஏதோ ஜோசியம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நாராயணன் சாரை நம்பினால் நிறைய விஷயங்கள் வெளில வரும். அந்த வகையில வெயில் கவிதை வந்து உயர்வை பாணியில எழுதியிருக்கு அப்படின்னு ஒரு கவிதையோட ஆரம்பிச்சு வெயிலோட அவசியம், அவங்களோட ஃபேமிலியிலேயே ஒரு குழந்தைய வந்து ப்ரீமெச்சூர் பேபியை வந்து டெக்னாலஜியில் இல்லாத போதே வெயில்னால காப்பாற்றுது. எத்தனை விஷயங்கள் நமக்கு வெயில் வந்து அது மாதிரி வெயிலில் அதை போய் விளையாடிட்டு இருந்தது நம்ம குழந்தைகள். ஒரு சாதாரண இந்த கல்லடிக்கி வச்சு பந்து அடிக்கிற விளையாட்டு, ஒரு டீம் ஒர்க், எத்தனை விஷயங்களா ப்ராக்டிக்கலா இருக்குதா அத்தனை விஷயங்கள்னு சொல்லி வெயில்ன்ற தலைப்புல அழகான ஒரு உரை, நிதானமான ஒரு உரை கொடுத்து சென்ற நாராயணன் வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். மிக்க மிக்க நன்றி. ஏதாவது ஒரு
ப்ராக்டிக்கலான மெசேஜஸாக இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கிறது. அதே மாதிரி இருந்தது. ஸோ இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுபநிகழ்ச்சிகள் கொண்டாடுபவர்கள் நம்ம தளத்தில் இருந்தால் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து உலகில் நட்புலர் குடும்பம் சார்பாக தெரிவிப்போம். உலகில் பிறந்தநாள், திருமண நாள், சுபநிகழ்ச்சிகள் கொண்டாடுவோம் அனைவருக்கும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் அந்த நன்னாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, குழந்தை பேர் வேண்டுவோர் அந்த வரம் வேண்டி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பிரார்த்தனையும் வைத்து, உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உடல் நலம், மனநலம் பெற்று நீளாயுடன் வாழ வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஃபீட்பேக் செஷனுக்குள்ள போவோம். கை உயர்த்தியவர்கள் 5 பேர், 6 பேர். லோகநாதன் சார் கீழேந்து வரணும் மேலேந்து வரணும்னு தெரியல எனக்கு. நடுவுல இருந்து வராதீங்க, மேல இருந்தே வாங்கய்யா. மேலேந்து வரணுமா? ஃபர்ஸ்ட் லோகநாதன் ஐயா வாங்க ஐயா. ஐயா, அனைவருக்கும் இனிய நட்புலர் காலை வணக்கம். ரமேஷ் சார் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். இன்னைக்கு என்னுடைய குருநாதர் நாராயணன் சார் பேசினாரு. ஏன்னா இந்த நட்புலருக்கு எனக்கு ரொம்ப ஊக்கத்தை கொடுத்து இதுல ஈடுபாடோடு இருக்கணும்னு சொன்னது அவர் தான். எனக்கு பூஸ்ட் கொடுத்தாரு. அவருக்கு மிக்க நன்றி. அதுவும் இன்னைக்கு கிளாஸ் எடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கல்கோனாவை பற்றி சொன்னது. கல்கோனான்னா வேலூர் மாவட்டத்தில் கம்பரக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் ஒரு 10 கம்பரக்கட்டு எப்பவுமே கையில் வச்சுக்குவேன். என் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா தாத்தான்னு இன்றைக்கும் வருவாங்க. ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அது. மஞ்சக்காமாலைக்கு மருந்து இல்லையா? அலோபதியில் மருந்தே இல்லை. சிஎம்சியில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அவங்க இந்த வைரஸ் அட்டாக் ஆகிருக்குன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுவாங்க. அது என்ன கட் பண்ணாலும் 1 பாயிண்ட் ஒரு அணு அளவுன்னு சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட் இருந்தால் கூட திரும்பி பரவ ஆரம்பிக்கும். இந்த நாட்டு வைத்தியம் தான் அதுக்கு கரெக்டாக இருந்து. நாட்டு வைத்தியம் கரெக்டான வைத்தியர்கிட்ட பண்ணோம்னா சரியாக போயிடும். ஐயா சொன்னார், அவங்க பாட்டி மந்திரம் சொல்லி அந்த மஞ்சக்காமாலையை போக்குவாங்க அப்படின்னாரு. அது உண்மை, 100க்கு 100 உண்மை. அது கடவுள் பெயரால் சொல்லும்போது அந்த மஞ்சக்காமாலைக்கு மருந்து இல்லையா இந்த உலகத்தில்? அந்த நாட்டு வைத்தியம் தான் மருந்து. இங்கிலீஷ் மருந்தெல்லாம் போகவே கூடாது. அதுக்கு முக்கியமாக சில பத்தியங்கள் இருக்குது. அந்த பத்தியம் செய்தோம்னா சரியாக போயிடும். அடுத்தது பேப்பர் கூழ் குடிக்கிறது, சாதம் வடிக்க கஞ்சி குடிக்கிறது, இது நதியோடு போகணுன்னு சொன்னது, நம்ம இயற்கையோடு ஏந்து போகணுன்னு சொன்னது, எல்லா விஷயமும் ரொம்ப அருமையான விஷயம். இந்த பல்லு கட்டுறதை பற்றி சொன்னார். எனக்கு இப்போ தான் 73 வயசில் எல்லா பல்லுமே உழுந்து போச்சு. நான் ரொம்ப சிம்பிளாக என்னுடைய வீட்டில் ஒரு டாக்டர் இருக்கிறாரு. அவர்கிட்ட 4000 ரூபாய் கொடுத்து கட்டியிருக்கேன். இது இருக்குது. என் தம்பி மேல் வரிசைக்கு மட்டும் 3 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கான். நான் இவ்வளோ பணம் கொடுக்கணுமா நான் இருக்கேன். ஆனால் நானும் இன்னும் ஒரு 6 மாதத்தில் அது மாதிரி தான் செய்ய போகிறேன். அனைவருக்கும் நன்றி. எனக்காக பிரார்த்தனை பண்ண அனைவருக்கும் நன்றி. இந்த உலகத்தில் சாப்பாடாலேயோ மருந்தாலேயோ நம்ம குணமடைகிறதுல அன்பால் தான் ஐயா குணமடைகிறோம். அன்பே சிவம் சிவனே அன்பு. ரொம்ப நன்றி ஐயா. நாராயண சாருக்கு கோடான கோடி நன்றி. அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி. அருமை லோகநாதன் சார். ஆக்சுவலி மஞ்சக்காமலைக்கு கீழா நெல்லி அதை அரைச்சி மோரில் ஊற்றி கொடுப்பாங்க. அதோட பேஸ் தான் லீவ் 52 அப்படின்ற மாத்திரைகள் வரும்னு நான் நம்புகிறேன். அதுமாரி பல்லை பற்றி நிறைய பேசிட்டே இருக்கோம் இன்னைக்கு. எனக்கு ரொம்ப பல்லு ப்ராப்ளம் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாக அந்த பல்லு ப்ராப்ளத்துலேருந்து வரல. என்ன காரணம்னா கருவப்பட்ட பல்பொடி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் நான் 15 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். எந்த பேஸ்ட்டும் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பிறகு நான் பல் டாக்டர்கிட்ட போகிறதே கிடையாது. அது மாதிரி ஒரு 15 இயர்ஸாக போகலை. அந்த 30 ரூபாய்க்கு அந்த பல்பொடி வாங்கினோன்னா 3 மாதம் ஓடும். அவ்வளோதான் அதோட வேலை. நன்றி. கோமதி மேடம், உங்கள் ஃபீட்பேக் கொடுக்கலாம். தேங்க்யூ சார். நற்புலரி குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம் மற்றும் வாழ்க வளமுடன். நம்ம நிறைய பில்லராக இருக்கிற நம்மளுடைய சார் நாராயணன் சாருடைய ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு இந்த பாட்டு தான் எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு. நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம், பிறவியில் வந்த பந்தங்கள் தீர்ந்து பரமனருள் தரும் சாதனம் நாராயண மந்திரம். நாராயணா எங்கள் நாராயணா, நாராயணா லட்சுமி நாராயணா, நாராயணா மேஜர் நாராயணா, நாராயணா நற்புலரி நாராயணா. உண்மையில அந்த பாட்டு ஒரு அழகான பீசு சிலவோட அந்த காலத்து பாட்டு. நம்ம 3 நாராயணன்
எல்லாருமே இந்த பாட்டில் இருக்கிற மாதிரி தான் நம்மளை ஒரு மந்திரமாக இயக்கிக்கிட்டு இருக்காங்க. சார் வந்து வெயிலை பற்றி சொல்லும் போதே அந்த 1 2 3 4 மேக்ஸ்க்கு வந்துட்டாங்க. நம்பர் 1 தான் எப்போதுமே நம்மளுடைய நற்புலரி நம்பர் 1ல் தான் இருக்குது. அது மாதிரி இந்த வெயிலுக்கான சொல்யூஷன் ஃபஸ்ட்டு இடமாற்றம் தான். அது எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடியது தான். இடம் மாறினாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் செட் வந்து நல்லா வந்துடும். அது வந்து உண்மையிலே நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். அதே மாதிரி கோடைக்கால விளையாட்டு அதுதான் நமக்கு உடனே ஞாபகம் வர்றது. நம்ம விளையாண்டது, நம்ம பசங்க விளையாண்ட அந்த கோலி குண்டு அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒளிஞ்சாம்பிடிச்சின்னு ஒன்று சொல்லுவோம். அது வந்து தரையிலையும் விளையாடுறது, குளத்துலையும் விளையாண்டுறது. கிரிக்கெட் என் பையன் நல்லா பிறந்தப்ப ராஜீவ்காந்தி மாதிரி அந்த ரோஸ் கலரில் பிங்கி பிங்கின்னு கூப்பிடுவாங்க. அப்படியே கிரிக்கெட் விளையாண்டு கருத்து போயிட்டான் 8th 9thலலாம். அதே மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் கூட அதே மாதிரி தான். இந்த சிவந்த மண் ஒன்று இருக்கும், ஒரு ஆரஞ்சு கலரில் அப்படியே குளோபு மாதிரி. அதை வாயில் போட்டுட்டு கிளாஸ்க்குள்ளே போயிட்டா அது கரைய கரையாது. கமர்கட்டு, கடல மிட்டாய், தேன் மிட்டாய், பொம்மை பிஸ்கட், சுவாலஜிக்கல் பிஸ்கட், மேரி பிஸ்கட். அப்போ ரவுண்டாக அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி வேஃபர் பிஸ்கட்னு ஒன்று இருக்கும், பஞ்சு மிட்டாய், ஜீனி மிட்டாய். இதெல்லாம் வந்து அப்போ ஒரு வசந்த கால நினைவாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம பசங்களை நம்ம எப்படி வளர்க்கணும், சூரியனை தேடுற சூரியகாந்தியாக வளர்க்கணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. வியர்வை ரொம்ப முக்கியம், வேர்க்குதுங்கிறத நம்ம அதை ஒரு குறையாக நினைக்காம வேர்க்கணும் அப்படிங்கிறதையும் சார் சொன்னாங்க. அதே மாதிரி மருந்து அதில் வந்து இப்போ நான் ஹோமியோபதி ஃப்ரீ கிளாஸ் 25 கிளாஸ் டேக்கன் பை டாக்டர் பாலசுப்ரமணியம் ஃப்ரம் டாஞ்சூர். அவங்க வந்து அவங்க குருவுக்கு தட்சணை கொடுக்கும்போது அவர் வந்து தட்சணையெல்லாம் வேண்டாம், நீ ஹோமியோபதியை முடிஞ்ச அளவு பரப்புன்னு சொல்லிட்டாங்க. அதனால டாக்டர் பாலா சார் இலவசமாக 4 இடத்துல எடுக்கிறாங்க. தேனியில், கும்பகோணம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் 25 வாரம். அதில் சார் இன்னொருத்தவங்க சொன்ன மாதிரி கீழாநெல்லி வந்து பெஸ்ட் ஃபார் மஞ்சக்காமாலை. அலோபதியில் மருந்தே கிடையாது. அது மாதிரி மருந்து இல்லை எல்லாத்துக்குமே ஹோமியோபதியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நோ சைடு எஃபெக்ட், நோ எக்ஸ்பைரி. 40 வருஷம் கழிச்சு கூட இந்த மருந்தை சாப்பிடலாம். அவங்க ஹோமியோபதி பற்றி நிறைய நடத்துகிறாங்க. உண்மையில் அந்த நம்ம பாட்டியோட பாட்டி பயன்படுத்தினது தான் ஹோமியோபதிங்கிறது இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சார் சொல்லும்போது பிரமிப்பாக இருக்குது. எல்லாத்தையும் கோர்வையாக அழகாக ஒரு அருவி மாதிரி சொல்லிக்கிட்டே வராங்க. நமக்கு என்னென்ன விளையாட்டில் அந்த இதெல்லாம் கிடைக்கிறதுன்னா லைஃப் ஹேண்ட்லிங் பவர் ஃபார் எக்ஸலண்ட் ஆட்டிடியூடுக்கு, அதே மாதிரி கோஆப்ரேஷன் மூடுக்கு, சக்ஸஸ் ஃபெயிலியரை டேக்கிங் ஈக்குவல் அப்படின்னு நிறைய ஒரு கவிதை வந்து வெயிலின் கோவத்தை பற்றின கவிதை வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரமேஷ் சார் அவங்க எல்லாருமே பல் பற்றி சொன்னாங்க. அது கூட இப்போ நான் 65ல் ஒரு பல்லு கூட விழாமல் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். பல்லுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். சின்ன பிள்ளையிலே பேரிச்சம்பழம் அதெல்லாம் சாப்பிட்டா உடனே ப்ரஷ் பண்ணுவேன். இப்போ சார் சொன்ன பற்படியை நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் வந்து சாரோடைய காலையிலேயே வெயில் பற்றி சரியான ஒரு இந்த காலகட்டத்துக்கு ஏற்றதை கொடுத்துட்டாங்க. வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ. நன்றி மேடம். நீங்க பல்லுக்கு மட்டும் இல்லை சொல்லுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க. நன்றி. மஞ்சளா மேடம். Yes, sir. Good morning. Happy morning to all. First of all, thanks to Mr. Narayanan, sir. Thank you for your session. Such a great. நல்லா இருந்துச்சு சார். பிகாஸ் உங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஃப்ரம் யுவர் சைல்டுஹுட் ஏஜ்லேருந்து ஹவு யூ நோ ஃபார் எவ்ரிதிங் எல்லாத்தையும் சூப்பராக வந்து உங்களுடைய அனுபவத்தை எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. எல்லாம் கேட்க இன்ட்ரெஸ்ட். அதர் சோர்சஸ் சொல்கிறத விட நாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஷேர் பண்ணும்போது உங்கள் சுச்சுவேஷன், உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனும் அதில் நமக்கு தெரியுது. ஸோ சச் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்தது சார். ப்ராக்டிக்கலாகவும் இருந்தது. நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அந்த காலத்தில் எப்படிலாம் மருத்துவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கீழநள்ளி வேறு தான் எனக்கு இன்னும் நீங்கள் சொல்லும்போது எங்கள் அம்மா தான் எனக்கு ஞாபகம் வந்தாங்க. நிறைய பேருக்கு நம்ம கிராமத்துலேயும் அந்த மாதிரி மஞ்சள் வரும்போது அம்மா வந்து அதெல்லாம் மற்றவங்களுக்குலாம் கொடுப்பாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து அந்த மாதிரி மஞ்சள் காமாலைலாம் வந்துன்னா அங்கங்கே போயிட்டு மருந்து வாங்கி சாப்பிட்றாங்க. பட் அந்த காலத்தில் அந்த கீழநெல்லி தான் வெரி ஃபேமஸ். அதை எப்படி எடுத்து அதை அரைச்சி அதை வடிகட்டி கொடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் அது சால்வ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் சச் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு நம்ம வந்து என்னதான் டெக்னாலஜி மெடிக்கல் அப்படின்ற வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அந்த தோஸ் ஆர் த டேஸ் அவங்க பண்ண அந்த ஒரு விஷயம் தான் நம்மளை இன்னும் வந்து இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுதான் அவ்வளோ குணமடைஞ்சு இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய நாட்கள் அவங்களாம் நின்று வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால சூப்பராக இருந்தது உங்களுடைய டுடே செஷன். சச் எ கிரேட் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் எஃபோர்ட். அண்ட் ஐ வாண்ட் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் அவர் ப்ரோக்ராம்.
எல்லாரும் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணீங்க. ஃபார் 3 டேஸ் நாங்க வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ஜாய் பண்ணிட்டே இருக்கேன். மேடம், கோமதி மேடம், ரமேஷ் சார் பேச்சு அண்ட் அன்னகிரி சார் எல்லாரும் மேடையில ஐயோ! ஐயாவுடைய டான்ஸ் வேற மைக்கேல் ஜாக்சன் மாரி. அ எல்லாரும் லேடீஸ் எல்லாரும் டான்ஸ். ஸோ சச் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தட். நாங்க கலந்துக்க முடியும்னாலும் அந்த ஃபோட்டோவ பார்த்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஐ தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க் யூ சார். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் இவரு சார் லோகநாதன் சாருக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. நம்மளோட பேசினாரு. உடம்பு பார்த்துக்குங்க சார். எப்படி இருக்குன்னு கடைசியா நீங்க எப்படியும் சொல்வீங்க. இடையில இடையில வருவீங்க. உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. தேங்க் யூ சார். தேங்க் யூ ஸோ மச் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ மஞ்சுளா மேடம். நீங்கள் முடிஞ்சதுன்னா எல்லாமே யாராவது ஒருத்தர் ஒரு ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஒன்றா தொகுத்து நிறைய ஸ்கேட்டர்டாக அனுப்புகிறாங்க. அது எல்லாத்தையும் ஒரு லிங்காக ஃபார்ம் பண்ணி யாராவது ஒருத்தர் பண்ண முடியும்னா நம்ம தளத்தில் பண்ணலாம். மஞ்சுளா மேடம் முடியும்னா கூட நீங்கள் பண்ணுங்க. சரிங்க சார். வெயிட் ஓகே. பண்றேன். நாங்களும் ஊட்டிக்கு கிளம்புறோம். போயிட்டு வந்து எப்படி பண்றேன்னு பார்க்குறேன். இப்போ இல்லை, அதெல்லாம் ரொம்ப லேட் ஆ ஆயிடுச்சு. சரிங்க அவசியம் சார். இல்லை, ஆ பொறுமையாக. ஓகே ஓகே. அப்படின்னா பண்ணி கொடுக்கலாம் சார். ஓகே ஓகே. தேங்க் யூ. ஜெகநாதன் சார். நன்றி ரமேஷ். அனைவருக்கும் வணக்கம். கேட்டதுக்கு நான் அவர்கிட்ட பேசினேன். லோகநாத் சார் உடம்பு குணமாகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லா இருக்காங்க. அது அவர்கிட்ட நேற்றும் கூட பேசினேன். நல்லா இருக்காங்க. இன்னும் மீண்டு வருவதற்கு சிறப்பாக வருவதற்கு இறைவனை வேண்டுகிறேன். தாமோதரன் ஐயாவும் உடம்பு பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கும் நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்க முடியாம இருந்தது. அவரும் நல்லா இருப்பாங்க நினைக்கிறேன். இன்னைக்கு நாராயணன் அவர்கள் பேசுனது ரொம்ப சிறப்பா இருந்தது. அவரு அதாவது இங்க 60 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாரும் விளையாடின விளையாட்டுகள் 40 35 வயசுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த விளையாட்டுகளை விளையாடி இருக்க வாய்ப்பு கம்மி. அதாவது என்னோட பையன் எல்லாம் அந்த மாதிரி விளையாட்டை விளையாடினது கம்மி. ஏன்னா நம்ம காலத்தோடவே அந்த விளையாட்டுகள்லாம் குறைய ஆரம்பிச்சது. இப்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த பழைய நினைவுகளை கொண்டு வந்ததற்கு நன்றி நாராயணன் சார். அதே சமயத்துல மஞ்சக்காமாலையை பத்தி சொல்லும்பொழுது எனக்கே ஒரு முறை மஞ்சக்காமாலை அஃபெக்ட் ஆயிருக்கு. சின்ன வயசுல நான் என்எல்சியில ஜாயின் பண்ண புதுசுல. அப்போ வந்து ஒரு சென்னையில ஒரு நல்ல டாக்டர் இருப்பார். அவர் சொன்னார், மருந்து கிடையாதுங்க, ஒரே இது வந்து சப்போர்ட்டிவ் தெரப்பி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது ஒண்ணுமே இல்லை. வெறுமனே ஒரு 4-5 நாள் இது என்ன ட்ரிப்ஸ்ல வந்து கொஞ்சம் இது ஏத்துனாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அதுலயும் வந்து ஆன்டிபயோட்டிக் கிடையாது. ஏன்னா வைரல்ன்றதால ஆன்டிபயோட்டிக் எதுவுமே கிடையாது. நம்ம அதுக்கு வந்து ஏதாவது வைரல் அட்டாக் ஆகாம இருக்கணும்னா அகைன் இதுதான் தடுப்பூசி தான் போடணும். அதுவும் மஞ்சக்காமாலைக்கெல்லாம் இப்பெல்லாம் இருக்கு. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வாழ்க்கை முறையை சிறப்பா வச்சுக்கிட்டோம்னா அது தேவைப்படாது. பட் அது சில சமயங்கள்ல அஃபெக்ட் ஆயிடுது. ஆனா அந்த மாதிரி வரும் பொழுது நம்ம அதுக்கு தற்காத்துக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? அதாவது அதுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்க கூடாது. நானே வந்து அதுக்கப்புறமா ஒரு மாசம் 2 மாசம் நார்மல் ஃபுட் சாப்பிடாம கொஞ்சம் ஒரு பத்தியமா சாப்பிட்டோம். மற்றபடி இன்றைக்கு இந்த மாதம் முந்தானத்து கலந்துட்டு வந்த நிகழ்வுகளே அந்த நினைவுலேருந்து நம்ம மீள முடியாம இருக்கிறோம். அதையே யோசிச்சுட்டு இருக்க வேண்டியிருக்கு. நல்லா இருக்கு, சிறப்பாகவும் இருக்கு. அது ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அப்பப்போ வந்துட்டு இருக்கு. அது பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது வந்து வீரசேகரன் ஐயா அவர் தன்னை மறந்து டான்ஸ் ஆடினது தான் ரொம்ப சிறப்பா இருந்தது. திரும்ப இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இன்னொரு 6 மாசம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ நடக்கும்னு நினைக்கிறேன். அப்பவும் கலந்துக்குவோம், எல்லாரும் மீட் பண்ணுவோம். நன்றி. தேங்க்யூ ஜெகநாதன் சார். கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுவோம். அது சொன்னதான ஒரு நம்ம ஆலோசனை கூட்டமும் நம்ம கூகுள் மீட்டில் போட போகிறோம். அப்போ நம்ம விஷயங்கள்லாம் பேசுவோம். நன்றி. சுனிதா மேடம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். சார் செஷன் ரொம்ப சிறப்பாக இருந்தது. வெயில சம்மந்தமாக நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க. சூரிய ஒளியோட பெனிஃபிட்ஸை பற்றி சொன்னது நல்லா இருந்துச்சு. அப்புறம் நல்லெண்ணெய் தேய்ச்சி உடம்பு பிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த பழக்கம்லாம் நம்மகிட்ட இப்போ சுத்தமாக கிடையாது. அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமானது. அதுக்கப்புறம் வெயில் காலங்களில் வர்ற நோய்கள், தலைவலி பற்றி சொன்னீங்க, மஞ்சக்காமாலை பற்றி சொன்னீங்க, வேனக்கட்டி பற்றி சொன்னீங்க, அம்மை போடுறதை பற்றி சொன்னீங்க.
இந்த மஞ்சக்காமலை நோய் வந்து எனக்கு நேரடியாக நான் ஒரு பார்த்த அனுபவம் உண்டு. அந்த மஞ்சக்காமலை நோய் வந்து எனக்கு கூட வேலை பார்க்குற டீச்சரோட தம்பி, 25 வயசு அந்த பையனுக்கு. அந்த பையன் வந்து மேரேஜ் பண்ணுற ஸ்டேஜ். அந்த மஞ்சக்காமாலை வெளியில சென்னையில போய் வேலை செஞ்சுட்டு அந்த மஞ்சக்காமாலையோட நமக்கு இருக்குன்னே அவன் 2-3 மாசம் அவனுக்கு தெரியவே இல்லை. வெளியில தனியா வேலை செஞ்சுட்டு ஹோட்டல் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான். அது ரொம்ப அதிகமாயிருச்சு. அதிகமான உடனே வந்து அவன் வந்து டெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப அதை கேர் பண்ணவே முடியாதுன்ற சுச்சுவேஷன் வந்து அந்த பையன் வந்து தவறிட்டான். 25 அப்போ அந்த குடும்பம் ஒரே பையன் அவங்க ஃபேமிலியில என் கூட வேலை பார்க்குற டீச்சர் அக்கா, அந்த பையன் தம்பி. அப்போ ஒரு 2 மாசத்துல நல்லா இருந்த பையன் ஒரு சின்ன நோயினால இறந்துட்டான் அப்படின்னு சொல்றத வந்து எங்களுக்கே அக்செப்ட் பண்ண முடியல. அந்த குடும்பம் வந்து அப்படியே தலைகீழா மாறிடுச்சு அந்த குடும்பத்தோட நிலைமை. ஸோ வந்து இந்த மாதிரி நோய்கள் வரும்போது நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்லேயே வந்து கவனிச்சிடணும். அதுதான் ஒரு தகவல். நமக்கு ஏதாவது ஒரு நோய் உடம்புல வந்தா கூட அதை நம்ம வந்து தள்ளி போடாம சரி அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செக்அப் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இல்லாம உடனடியாக அதோட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சோம்னா இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்வுகள் நடக்காம நம்ம தடுத்துக்கறலாம். அதுக்கப்புறம் விளையாட்டை பத்தி சொன்னீங்க சார். அந்த விளையாடுகளை பத்தி சொன்னதும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. லோகநாதன் சார், நம்ம எவ்வளோ அவங்க கஷ்டத்துல இருந்தா கூட அவங்க வந்து கண்டிப்பா நம்மகிட்ட 2 வார்த்தையாவது பேசிடுறாங்க. எல்லாரும் அப்படி இருப்போமான்னு சொல்ல முடியாது. ஹாஸ்பிட்டல்ல இருந்தா கூட நம்மலாம் சரி நம்ம அப்புறமா பேசிக்கலாம், நம்மளே இப்படி இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா லோகநாதன் சார் அப்படி கிடையாது. எங்க இருந்தாலும் நம்மகிட்ட ஒரு ஒரு வார்த்தையை சொல்லிடுவாரு. அப்பவே நமக்கு வந்து ஒரு ஹாப்பியா இருக்கும். சார் வந்து நல்லா இருக்காங்க, சார் வந்து தேறி வந்துருவாங்கன்ற ஒரு மனநிலை வந்துரும் நமக்கு. லோகநாதன் சார் நல்ல பூரண குணமடைஞ்சு நீங்க சந்தோஷமா நான் எங்ககிட்ட வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ சுனிதா மேடம். அருமை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா தவறிட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வார்த்தையை கூட சாஃப்டா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஞானம் இருந்தது அந்த காலத்தில். ரொம்ப அருமையாக அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க. நாகவல்லி மேடம், உங்கள் ஃபீட்பேக். தேங்க்யூ சார். நற்புலரி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாராயணனையா, நல்லா இருந்தது உங்களுடைய கருத்துக்கள். சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கு திருப்பியும் போன மாதிரி உங்களுடைய நினைவுகள் வந்து எங்களுக்கும் தொத்திக்கிட்டுது. ரொம்ப நல்லா இருந்தது. காலையிலே வந்து வெயிலை பத்தி பேசினாலும் ஒவ்வொருத்தரோட மலரும் நினைவுகளையும் டெய்லி மீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அருமை சார். அப்புறம் நீங்க சொன்ன அந்த மஞ்சக்காமலை கூட சில இப்ப நாகப்பட்டினம்ங்கிற இடத்துல பறவை அப்படிங்கிற ஊர்ல கூட ஏதோ ஒரு நாட்டு வைத்தியம் கொடுக்கறதா சொல்லுவாங்க. நிறைய பேர் வேறு குணமானதா கூட கட்டுறது, அது சொல்லிட்டு பேரு இருக்காங்க. வேறு கட்டிட்டு வந்தாங்கம்பாங்கம்மா. ஆமாங்க ஐயா. அது கூட எங்க ஃபேமிலிஸ்லயும் சில பேருக்கு அங்க போய் மருந்து சாப்பிட்டதா நினைவுகள் உண்டு. அப்புறம் அந்த பல்லு பத்தியும் நிறைய சொன்னாரு ஐயா. அதுல பாத்தீங்கன்னா, எங்க பாட்டி, அதாவது எங்க சாரோட பாட்டி வந்து பாத்தீங்கன்னா, 104 வயசுல தான் இறந்தாங்க. 1910லயே என்னமோ பிறந்தாங்க. 2014ல தான் இறந்தாங்க. அவங்க இறந்தது. கிட்டத்தட்ட 104 வயசு அவங்க இறக்கும்போது. ஆனா ஒரு பல்லு கூட அவங்களுக்கு விழல. பரோட்டா, முறுக்கெல்லாம் சூப்பரா சாப்பிடுவாங்க. இறக்குற தருணத்துல கூட அவ்வளவு சூப்பரா இருந்தது அவங்களுக்கு பல்லெல்லாம். அதை நினைச்சு பார்க்கும்போது நீங்க சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்தது. ஆமா, அப்பெல்லாம் வந்து அவ்வளவு நல்லா கான்பிடென்ட்டா ஸ்பீச்சும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு கணீர்னு வரும் ஸ்பீச் அந்த பாட்டிக்கு. அவ்வளவு சூப்பரா இருந்து இறந்தாங்க. இப்ப நம்மளால அத பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாரி இருக்குது. ஏன்னா, இப்ப உணவு முறைகள் அப்படி போயிட்டு இருக்குது. நெறைய கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு செஷன். அருமை. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி மேடம். பல்லு போனால் சொல்லு போச்சு. பல்லு இருந்தால் 104 வயசுல கூட நல்ல பாட்டு பாடலாம் உங்களை மாதிரி. நன்றி. அடுத்து தாமோதரன் ஐயா, உங்க ஃபீட்பேக். நற்புலருக்கு இனிய காலை வணக்கம். நாராயண சார், நாராயண புகழ்ந்து கோமதி மேடம் நாராயண புகழ்ந்தே பாடிட்டாங்க. அவ்வளவு நாராயணன் மேலே அவ்வளவு விருப்பு. ஏன்னா ஆண்டவன் ஆயிற்றே, கேட்டதை கொடுப்பவனாயிற்றே. அதனால் பாட்டுடன் ஆரம்பித்து பாட்டுடன் முடித்து விட்டார் பாருங்கள். அவருடைய கேட்கும் வரத்தை அவர் பாட்டின் மூலியமாக கொடுக்கும் ஒரு வல்லமை படைத்தவர். அதனால தான் நற்புலரியில் ஆரம்பத்திலிருந்து அவர் நம்மளை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றார் என்றால் அது நாராயணன் ஒருவரால் தான் முடியும் என்று
கூற முடியாது. ஏனென்றால் இப்போது நிறைய பேர் வந்து விட்டார்கள். அவரை தொடர்ந்து ரமேஷ் ஐயா அவர்கள் இன்று சிறப்பாக இந்த தொகுத்து வழங்குகின்றார் என்றால், அவரை விட இவர் அதிகமா, இவரை விட அவர் தொகுத்து வழங்குவதில் சிறந்தவரா என்று நம்மால் கணிக்க முடியாது. ரமேஷ் சார் பல்லை பற்றி ஒரு விளம்பரமே கொடுத்திருக்கின்றார். அந்த உண்மையிலேயே அப்பெல்லாம் கோபால் பல்பொடி, பயோரியா பல்பொடி என்றால் அதுதான் அதிகமான விற்பனை. இப்போ கூட அந்த பயோரியா பல்பொடி விளம்பரம் இன்று கூட வந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வழியில் ரமேஷ் ஐயா அவர்கள் ஒரு பல்பொடியை கூறினார். அந்த பெயர் தெரியவில்லை, சரியாக கூற வேண்டும். நாராயணன் பல்பொடி ஐயா. சார் நாராயணன் பல்பொடி இன்னைக்கு ஓ, நமக்கு நாராயணன். பொலிவு கொடுத்தாருல. கருவப்பட்டை பல்பொடி, கருவப்பட்டை, கருவ மரத்தோட பட்டையில கருவமலை. கருவப்பட்டை பல்பொடி. சிறப்பு, சிறப்பு சார். அதனால்தான் நிறைய பேருக்கு இன்னும் பல் விழாமலே இருக்கின்றது. சில பேருக்கு ஆரம்பத்திலேயே பல் விழுந்து விடுகின்றது. இது அவர்களுடைய நம்ம வீட்டுல மனைவிட்ட எப்படி நடந்துக்கிறோம்ன்றத பொறுத்து இருக்கு. அதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை சார் இங்க. சிறப்பு சார். சிறப்பான இந்த நிகழ்ச்சியை நாராயண சார் வழங்கியதற்கு மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். தினம் தினம் வந்து ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிவிட்டு சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் ஒரு யுகம் முடிந்து விட்டது. முந்தைய நாள் திருச்சியில் ஒரு யுகம் முடிந்து விட்டது. இப்பொழுது இரண்டாவது யுகம் ஆரம்பித்திருக்கின்றது. இதில் நிறைய புதிய கருத்துக்கள் வரும் என்று நட்புரையில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நன்றி, வணக்கம் சார். ரமேஷ் சார், மிக்க நன்றி. எனக்கு ஒரு புத்தகத்தை அனுப்பி வைக்கும்படி மிக தலைமையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி, நன்றி வணக்கம். நன்றி. அதை நான் ஏற்பாடு பண்ணுறேன். அருமை. நாராயணன் சார் வந்து ஒருங்கிணைச்சாரு. அதுக்கு பிறகு பிருத்திவிராஜன் ஒருங்கிணைச்சாரு. சுமதி மேடம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு நான் பண்ணேன். இப்போ அருணகிரி பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தருக்கு எல்லாமே ஸ்வீட்டு. லட்டு, பாதுஷா, மைசூர் பாகு எல்லாமே ஸ்வீட்டு. எல்லாம் வேறு எல்லாமே வேறு sweet. சுவை அப்படிங்கிற ஒரு சார், விஷயம் சொல்லி வேறு சேம் சார் நீங்களே. ஸ்வீட் சாப்பிட்டு சாப்பிட்டு சுகரே வந்துடக்கூடாது சார். அது பார்த்துக்க இல்லையா? நன்றி, வணக்கம். ஆனால் வாழ்க வளமுடன். நட்புலரில் ஸ்வீட்டு மட்டும்தான் கிடைக்கும், காரம் கிடைக்காது. அன்பு நன்றி எளிமைய சார். சோதரிகள், சோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துகளும். இன்றைய புலிவாளர் ஐயாட்ட இருந்து ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடைச்சிடுச்சு. 3 எழுத்து தான். அந்த சொல்யூஷன் கிடைச்சிடுச்சு. இந்த வெயில்ல இருந்து அப்படியே தப்பிச்சுக்கலாம். அது என்ன சொல்யூஷன்னா ஐஸு. ஐஸு ஐஸை எப்படி யூஸ் பண்ணி என்ன பண்ணு குழம்பிக்காதீங்க. இந்த ஐஸு வேற மாதிரி ஐஸு. இப்போ வைக்கிறேன் பாருங்க, நம்ம பொலிவாளருக்கு நான் வைக்கிற ஐஸு இதுதான். அவர் உனக்கு என்மேல் என்ன கோபம்னு கவிதை சொன்னார். அதுக்கு அந்த உனக்கு என்மேல் என்ன கோபங்கிறதுக்கு அடுத்த வரியா, நான் கொஞ்சம் பாவம் இல்லையா, என்மேல் உனக்கு அனுதாபம் இல்லையா, இதுதான் பச்சாதாபம் இல்லையா, இப்படின்னு ஐஸை வச்சோம்னா அந்த ஐஸில் உருகி சூரியன் என்ன பண்ணுவாருன்னா மத்தியான நேரத்தில் கூட உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே குழு 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 குழுன்னு அனுப்பிடுவார். இன்னைக்கு தான் எனக்கு இந்த சொல்யூஷன் கிடைச்சிது. இது ஐஸ் வைக்க போகிறேன். இன்னைக்கு பொலிவாளருக்கும் கொஞ்சம் ஐஸ் வச்சுட்டு அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருகத் தாருங்கள் என்ற ஐசுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க, மிக அருமை. ஐஸு ஒதுக்கிட போகுது, வெயிலில் பார்த்து வைங்க. சுத்தலட்சுமி மேடம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புலரி காலை வணக்கம். நாராயணன் சார், எக்ஸலன்ட் செஷன், சூப்பரா இருந்துச்சு. அந்த மலரும் நினைவுகள் அத்தனையும் நல்லா எங்களுக்கு திருப்பி கொண்டு வந்தீங்க. எனக்கு இன்னைக்கு நீங்க
சொன்னதுல இருந்தே வந்து பல்லாங்குழி விளையாட்டு நம்ம திருப்பி கத்துக்கணும். மறந்து போச்சு எனக்கு. எங்க போய் பல்லாங்குழிய தேடுறதுன்னு சொல்லி இதேதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது. அங்க அம்மா வீட்ல இருந்துச்சு. இப்ப இருக்கா? குடுத்துட்டாங்களா? இப்ப எங்க கிடைக்கும்? எங்க வாங்குறது? இதேதான் அப்பத்துல இருந்து ஓடிட்டு இருக்குது. எப்படியாச்சும் பல்லாங்குழிய திருப்பி கத்துக்கிறேன். மறந்து போச்சு சார். அப்புறம் அந்த இது அடிச்சு விளையாடுறது, கல் அடிச்சு விளையாடுறது, அந்த கேம் நேம் சொன்னீங்க. நான் மறந்துட்டேன். என்ன தெரியல. அதெல்லாம் விளையாண்டுருக்கோம் ஆனா. சூப்பரா இருக்கும். அது பாண்டி நெறைய கேம்ஸ். அந்த மாதிரிலாம் விளையாடும்போது நம்ம மனசுக்கும் வந்து ஒரு ரிலாக்சேஷன் இருக்கும். உடலும் வந்து வெயில் பட்டு திடகாத்திரமா இருக்கும். அந்த விட்டமின் டி கிடைக்கிறது, இந்த நோய் நொடி இல்லாம வாழ்றது. இது எல்லாமே ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த பற்பொடி சொன்னீங்க. கருவேலம்பட்டை அந்த பற்பொடி அது சூப்பரா இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணோம்னா, நம்ம லைஃப் ஸ்டைல மாத்திக்கிட்டோம்னா, லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட கருத்து. அந்த இது மஞ்சள் காமாலை மருத்துவம் கூட எங்க ஊர் பக்கத்துல ஏதோ ஒரு கிராமம் ராமநாதபுரம் பக்கத்துல ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு அந்த பேர் மறந்து போச்சு. அங்க கூட்டு போய் ஒரு ஸ்டே பண்ணுவாங்க. 1 வாரமோ 10 நாளோ. ஒரு பத்திய முறைப்படி அவங்க அந்த கீழாநெல்லி இத அரைச்சு 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 குடுப்பாங்க. அதுதான் அவ்வளவுதான் மெடிசின். அதோட கம்ப்ளீட்டா சரியாயிடும். எனக்கு அந்த ஊரும் நான் திங்க் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வரல. அந்த பக்கம் தான் ராமநாதபுரம் பக்கத்துல எங்கேயோ சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க சார். அப்புறம் அந்த வெயிலோட உக்கிரத்துக்கு ஒரு கவிதை, அந்த உக்கிரத்தை குறைக்கிறதுக்கு ஐஸுக்கு ஒரு கவிதை வீரசேகரன் சார். இந்த மாதிரி கவிதை மழை பொழிஞ்சிட்டீங்க. கோமதி மேம் வந்து அந்த 3 நாராயணன் சாருக்கு ஒரு அழகா வச்சு ஒரு பாட்டு சூப்பரா. அந்த மாதிரி ரொம்ப என்ஜாயபிள் மொமெண்டா இருந்தது இன்னைக்கு செஷன். பிளஸ் அந்த நற்புள்ளரி சங்கமம், உறவுகள் சங்கமமுடைய போட்டோஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க ரமேஷ் சார் சொன்ன மாதிரி அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு டிரைவ்ல போட்டு நம்ம பத்திரமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல இந்த மகிழ்ச்சிக்கான நினைவலைகளா இருக்கும் அது. நம்ம நெக்ஸ்ட் இயர் மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் அதெல்லாம் நம்ம பேசலாம் அத பத்தி. அந்த மாதிரி நல்ல என்ஜாயபிளா இருக்குது. தேங்க்யூ சார் ஃபார் நைஸ் டைம். அப்புறம் இவங்களுக்கு லோக்நாதன் சார் உங்களுக்கு ஹெல்த் நல்லா ரெக்கவர் ஆயிருக்கும். நீங்க நல்லா தொடர்ந்து நல்ல உணவு முறையெல்லாம் இது பண்ணிட்டு வாங்க. தாமோதரன் சார் உங்களுக்கும் அந்த இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதெல்லாம் இது பண்ணுங்க. ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க சார். தண்ணி நிறைய குடிங்க. தேங்க்யூ சார். நன்றி, நன்றி மேடம். நன்றி. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி மேடம். முத்துலட்சுமி மேடம், உங்களுக்கு பல்லாங்குழி வேணா ஸ்ரீரங்கம் போகிற வழியில் நிறைய கடை இருக்குது. எல்லா கேமும் அங்கே கிடைக்கும் ஸ்ரீரங்கத்தில், திருச்சியில். ஸ்ரீவித்யா மேடம் கேட்டா அவங்க குளித்தலையில இருந்து வாங்கி தருவாங்க. பல்லாங்குழி குளித்தலையில கிடைக்கும்ல. ஸ்ரீரங்கத்தில் கிடைக்காத பொருள் கிடையாது. ஸ்ரீரங்கம் கோவில் போகிற வழியில் இருக்கிற கடைகளில் அத்தனை பொருளும் அங்கே இருக்கும். அண்டு டிரைவ்ல போட்டோ போடுற ரெஸ்பான்சிபிலிட்டி மஞ்சுளா மேடம் எடுத்திருக்கிறாங்க. எல்லாமே அழகா எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி பேர் கொடுத்து அவங்க பொறுமையா டைம் எடுத்துக்கலாம். 10-15 நாள் கூட எடுத்துக்கிட்டு போட்டாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரவணன் சார் உங்க ஃபீட்பேக். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். நீங்க செக்ஷன் ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். வெயிலை பத்தி நிறைய சொன்னீங்க சார். வெயில் இது உடம்புக்கு தேவை அப்படிங்கிறது. நம்மளோட சின்ன பிள்ளையில வந்து நாங்கெல்லாம் குளிப்போம் சார். குளிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து குளிச்சுட்டு குளத்த கரையில போய் நின்றுட்டு சாமி கும்பிடுவார் ஒரு 5 நிமிஷம் நின்று. அது இப்போதான் இந்த வெயிலை பத்தி நம்ம அந்த கிளாஸ் நடக்கும்போது தான் தெரியுது எதுக்காக அவர்லாம் இந்த மாதிரிலாம் செஞ்சாங்க அப்படிங்கிறது. நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. இதே ஒரு எடுத்துக்காட்டு சார். ரொம்ப அருமையா இருந்தது சார். அந்த சின்ன வயசுல சாப்பிட்டதெல்லாம் சொன்னீங்க, சிறப்பா இருந்தது சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். சரவணன் ஐயா, இப்ப குளிக்கிறீங்களா? குளிக்காமலா இருக்கீங்க? சின்ன பிள்ளை இப்ப குளிக்கிறேன் சார். டேப்ல எல்லாம் குளிக்கிறோம், வீட்டுல குளத்துல குளிக்கலையே. கலக்கிட்டீங்க குளத்தை. சார் பேசாத சரவணன் சரியே பேச வச்சுட்டீங்க சார். ஆமா, சிவகுமார் சார். குளத்துல தண்ணி இருக்குது, ஆனா நம்ம போய் குளிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். நீச்சல் அடிக்கும் காலமெல்லாம் போய்விட்டது. அனைவருக்கும் வணக்கம். இந்த அக்னி நட்சத்திரம் இந்த நடந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல என்ன இவ்வளவு வெயில் அடிக்குதுன்னு கொஞ்சம் சங்கடமா கூட இருக்கும். ஆனா இப்ப நாராயண சார் பேச்சது கேட்டதுக்கு அப்புறம் அந்த அது மேல மரியாதை வர அளவுக்கு சாரோட ஸ்பீச் இருந்தது. அந்த இயற்கையோட எவ்வளவு சேர்ந்து வாழ்ந்தோம்னா லைஃப் எப்படி நல்லா இருக்குன்னு ரொம்ப அழகா எடுத்து சொன்னாரு. நான் ஹோமியோபதி மருத்துவம் தான் பார்த்துட்டு இருக்கேன். என் பொண்ணையும் நேச்சுரோபதி தான் படிக்க வச்சுட்டு இருக்கேன்.
நம்ம நட்புறவிலிருந்து யார் கால் பண்ணாலும் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன். ஹோமியோபதி மருத்துவம் சார்ந்து எல்லாம் அந்த ஏரியாவில் யாரும் நல்லா டாக்டர் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு. அப்புறம் அந்த கோமதி மேடம் வந்து ஹோமியோபதி படிக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னும் சில இடங்கள்ல ரெகுலரா கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. யாராவது விருப்பம் இருந்தா தொடர்ந்து படிக்கிறதுக்கும் எங்க படிக்கலாம் என்னன்றத டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லலாம். மேடம் கூட என்னை தொடர்பு கொண்டா சொல்ல தயாரா இருக்கேன். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது நாராயணன் சாரோட கிளாஸ் இன்னைக்கு. நன்றிங்க சார். நன்றிங்கய்யா. லோகநாதன் ஐயா கை வச்சிருக்கிறாங்க. மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்கு நன்றி ஐயா. அனைவரும் எனக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் முத்துலட்சுமி மேடம் 2 திருமூல மந்திரம் இன்னொரு மந்திரத்தை அனுப்புனாங்க, அதுதான் என்னை காப்பாற்றி நிற்குது. உண்மையிலே மருந்து மாத்திரை சாப்பாடு இதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை, இந்த அன்பு தான் என்னை காப்பாற்றுது. ரொம்ப நல்லா இருந்தது. நாராயண் சாருக்கு இது மீண்டும் நன்றி சொல்லி அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. நான் படுத்துக்கிட்டே தான் இப்போ கூட நம்ம நட்புறவை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வலி இருக்கு, அது விவேக் சொல்றாடி, அது வேற செக்ஷனு, அந்த செக்ஷனை விட்டுருந்தோம். அது வலி இந்த ப்ரெக்னென்ட் லேடிக்கு தான் தெரியும் அந்த வலி. அந்த ஆப்ரேஷன் வலி வந்து நாய் கடிச்சு அப்படியே இருக்குது, ஒவ்வொரு செகண்டில் நாய் கடிச்சு பிடுங்குற அப்படி இருக்குது. ஆனால் அந்த மாத்திரை சாப்பிட சாப்பிட ஓரளவுக்கு நல்லா இருக்கேயா. ஓரளவுக்கு என்ன நல்லா ஆக்டிவாக தான் நல்லா சிரிச்சுக்கிட்டு இந்த நட்புறவையில் இந்த 1.5 மணி நேரமும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமே. அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா, ரொம்ப சந்தோஷம். நன்றிங்கய்யா. விவேக் ஒரு படத்துல சொல்லுவோம், வலி அது வேற டிபார்ட்மெண்ட் அப்படிமா, கண்ணில் தண்ணி வருது அப்படிமா, அது வேற டிபார்ட்மெண்ட் அப்படி மாதிரி. என்ன கஷ்டம் இருந்தாலும் நற்புலரை அட்டன் பண்ணுன்றது லோகநாதன் சாருடைய ஒரு விஷயம். அது மாதிரி நம்ம நற்புலரை அன்பவர்கள் அந்த கடைசியை முடிகிற நேரத்துல எல்லாருக்கும் அந்த பரிசு பொருட்களை வந்து செந்தில்குமார் சாரோட ஒருத்தர் பெரிய ஆக்டிவா அரேஞ்ச் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தார். எல்லாரும் கலகலப்புல இருந்ததுனால அவரை மறந்துருக்கும். மிக சிறந்த ஒரு உழைப்பை அந்த நேரத்தில் கொடுத்த தன்மானம் சார் ஃபீட்பேக் கொடுத்து. சார், அனைவருக்கும் அன்பான இனிய நற்காலை நட்புலரின் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி சார். உண்மையிலேயே எல்லாரும் மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தோம், இப்போ எல்லாரும் அகத்தில் பேசிகிட்டு இருந்தோம். எல்லாருடைய முகத்தை அன்னைக்கு பார்க்கும் பொழுது ஒரு புன்னகை, ஒரு புன்சிரிப்பு, ஒரு ஆறுதல், ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு அரவணைப்பு, ஒரு பாசம், ஒரு பாச பிணைப்பு, ஆடல் பாடல், கருத்தரங்கம், பட்டிமன்றம், பாட்டரங்கம். உண்மையிலேயே ரமேஷ் சார் அப்படியே அந்த தொகுத்து வழங்கும் பொழுது எது சொன்னாலும் அப்படியே ஒரு அதை பற்றி சரி மறுபடியும் சொல்லணும் அப்படின்னு நினைவுபடுத்துறது. எங்கே போனாலும் சார் ஒரு ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நினைவுபடுத்துறது அப்படிங்கிறப்ப வந்து இது வந்து அங்கேயே சொல்லிட்டேன். இந்த உறவின் பாலம் அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி சார். இன்றைக்கி அதே போல் இன்றைக்கி நாராயண் சார் எல்லாரையும் பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட்டிமன்றத்தில் இருக்கட்டும், அவருடைய பேச்சாக இருக்கட்டும், குரல் வளமாக இருக்கட்டும், இந்த பாரம்பரிய விளையாட்டுகளை பற்றியும் நானும் ஒரு கவிஞனாக இருக்கிற வசதி அந்த கவிதையை பற்றி சொல்லும்போது எனக்கே ஆட்டோமேட்டிக்காக ஏஞ்சி உட்காந்துட்டு அப்படியே அந்த அளவுக்கு வந்து கவிதையை அப்படியே ஒரு சிறப்பாக சொல்லி எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல்லாகவே அவர் ஹெட்ஃபோன் போட்டு தான் எப்போதுமே அவர் ஸ்பீச் எடுப்பார். ஜேசியில் எடுத்தாலும் சரி, நட்புல எடுத்தாலும். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி சார். மீண்டும் நல்ல ஒரு எப்படி ஒரு அந்த அன்றைக்கு திருச்சியில் பார்த்தோம்னா எப்போதுமே வெப்பமாக இருக்கும். அந்த வெப்பம் நமக்காக அன்றைக்கு பார்த்தீங்கன்னா உறைஞ்சி போனது போல் வெப்பமே இல்லாமல் அன்றைக்கு கரூர் வரும் நல்ல மழையோடு தான் வந்தேன். மழையோடு வந்தாலும் மனசு நல்ல ஒரு மலைத்து போகிற அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள், நன்றிகள், நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி தர்மானந்த் சார். நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே மழையில் தான் வந்தோம், பாச மழையில். நன்றி. சிவசங்கரி மேடம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புலரின் இனிய காலை வணக்கம். சார் அருமையாக பேசினார் எப்போதும் போல. நாராயணன் சார் நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாரு, நிறைய மோட்டிவேஷன் பண்ணுறது. நம்ம சாரை நம்ம மோட்டிவேட் பண்ணலைன்னா எப்படி? சூப்பர் சார். இன்னைக்கு கவிதையோடு ஸ்டார்ட் பண்ணி கவிதையோடு முடிச்சிங்க. அப்புறம் அன்றாட வாழ்க்கையில் சூரியனோட முக்கியத்துவத்தை பற்றி சொன்னீங்க. பஞ்சபூதங்களோட கனெக்டாக இருக்குன்னு சொன்னீங்க. அப்புறம் எந்த மாதிரி சாப்பிடணும், எந்த மாதிரி விளையாண்டீங்கன்னு சொன்னீங்க. சூப்பராக இருந்துச்சு செஷன். எல்லாருமே நிறைய பாயிண்ட் சொல்லிட்டாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார் இன்னைக்கு செஷன். வாழ்த்துக்கள் சார். லோகநாதன் சார், உடம்ப பார்த்துங்க. நான் முடிஞ்சா கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ள உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஃபோன் பண்ணுறேன் சார், அக்கா கிட்ட நம்பர் வாங்கிட்டு. அப்புறம் முத்துலட்சுமி மேம் அமேசான்லேயே ஆர்டர் போட்டா இன்னைக்கு போட்டா நாளைக்கு வந்துடுது. நீங்கள் எங்கேயும் போய் அலைய வேண்டாம், வாங்கி நல்லா விளையாடுங்க. ஓகே சார். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தேங்க்யூ சார். நம்ம ஆன்லைன்ல விளையாடலாம் மேம். ஆமாம். தேங்க்யூ சிவசங்கரி மேடம். திருப்பர சுந்தரி மேடம்.
நற்புலரி அனைவருக்கும் காலை வணக்கம். இடையில எனக்கு லெஃப்ட் ஆயிடுச்சு. யாரா என்ன பேசுனீங்கங்கிறத கூட சரியா கவனிக்க முடியல. நாராயணையா ரொம்ப அருமையா பேசுனீங்க. ஒவ்வொரு விளையாட்டுகளும் வெய்ய காலத்துல தான் நமக்கு லீவ் கிடைக்கிறதுனால குழந்தைகளோட அதிகமா விளையாடுற சக்தி கிடைக்குது. இப்போ உள்ள பிள்ளைங்க செல்லுல விளையாடுறதுனால தனிமையில் இருக்காங்க. அப்போலாம் கூட்டுல விளையாண்டதுனால வெளியில வந்து தான் விளையாட முடியும். அந்த விளையாட்டுனால வெயிலோட நம்ம சக்தி அதை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ வந்து அந்த இதெல்லாம் குறைஞ்சிடுச்சு குழந்தைங்கள்ட்ட. ரொம்ப அருமையான பதிவுகள். ரொம்ப அருமையா இருந்ததுய்யா. ரொம்ப நன்றிகள். அனைவருக்கும் நன்றிகள். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்வாங்கு வாழ என வாழ்த்துகிறோம். அனைவரும் நன்றிகள். நன்றி மேடம். இடையிடையே லெஃப்ட் ஆகிட்டேன் நீங்கள். பல எமோஷன்ஸ்லேருந்தும் பிரச்சனையிலேருந்தும் அடிக்கடி லெஃப்ட் ஆகணும். அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். நன்றி. முத்துலட்சுமி மேடம் பற்றி எதாவது பேசுகிறீங்க? எனக்கு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வந்துச்சு சார். அப்புறம் ஒரு பாட்டும் ஞாபகம் வந்துச்சு சார். பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை ஞாபகம், அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் சார் சொன்னாங்கல்ல, அந்த இது ஒரு டேக்அவே மெசேஜ் அதுதான். அதை மறந்துட்டேன் சொல்றதுக்கு. அதாவது அந்த நதியுடைய போக்கு அது அப்படியே போகும், அப்படியே அங்க இங்க இங்கன்னு வளைஞ்சு போகும். ஆனா நடுவுல எந்த தடைக்கற்கள் வந்தாலும் அப்படியெல்லாம் நின்னுடாது. அது பாட்டு எந்த டைரக்ஷன்ல போகணுமோ அதோட பயணம் நிற்காம போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எந்த ஒரு இது வந்தாலும் நம்ம அது ஒரு தடையா நினைக்காம லைஃப்ல போயிட்டே இருக்கணும். சோ இயற்கையோட நம்ம அதோட அகெயின்ஸ்டா வாழாம அதோட டைரக்ஷன்லயே நம்மளோட இயற்கையோட எய்து வாழணும்னா நம்ம வந்து நல்லா இருப்போம் அப்படிங்கறத நல்லா அழகா சொன்னாங்க. அதுதான் அந்த இது ஃபுல் இதோட டேக்அவே மெசேஜா நான் எடுத்துக்கிட்டேன் சார். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். சூப்பராக சொன்னீங்க. இன்கால் மெசேஜஸ் படிக்கணும். யார் சிவகனி மேடம் உங்கள் ஃபீட்பேக் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு அப்படியே இன்கால் மெசேஜஸ் படிச்சிடுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு சாரோட செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. சார் அதில் நீங்கள் வெயிலை பற்றி சொல்லும்போது அந்த குழந்தைங்கள வெளியில் போடுறத பற்றி சொன்னீங்க. அது என்னோட லைஃப்லேயே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. எங்கள் அம்மா வந்து எண்ணெய் தொடச்சி வெயிலில் போடும்போது ஒரு 5 நிமிஷம் போடுவாங்க. அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டேனா இல்லை மயங்கிட்டேனான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்படியே சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க பாட்டி பார்த்துட்டு என்ன பண்ண? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல அங்கே இங்கேயும் எடுத்துட்டு போனதுக்கப்புறம், அப்புறம் தெளிவாகி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் எங்க பாட்டி இன்னைக்கு சொல்லுவாங்க, "அன்னைக்கே நீ என்னவெல்லாம் வேலை பண்ண தெரியுமா? இன்னைக்கு இப்படி வந்து என்கிட்ட வாயடிச்சிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்லி அப்பப்போ சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வெயில பத்தி சொல்லும்போது நிறைய விளையாட்டு அதெல்லாமே சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது சார் இன்னைக்கு செஷன். ஸோ அதை ஒட்டிய கவிதை, அதையும் தாண்டி நமது நண்பர்கள் உரையாடல், அதெல்லாம் நிறைய நம்மளுக்கு நினைவுகள கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய நிகழ்ச்சி ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். வெயில். நினைவுகள் தொடர்கதை நின்றிடும் பெருங்கதையாய். நினைவுகள் தொடர்கதை நின்றிடும் பெருங்கதையாய். புனைவுகள் செய்திட புதுமைகள் மனநிறைவாய். புனைவுகள் செய்திட புதுமைகள் மனநிறைவாய். அனைவரும் மகிழ்ந்திட அளவிலா நினைவலைகள். அனைவரும் மகிழ்ந்திட அளவிலா நினைவலைகள். மனையதும் நிறைந்திடும் மட்டிலா அன்பிலே. வெயிலும் தந்திடும் வென்றிடலாம் ஏராளம். வாழ்த்துக்கள் நாராயணன் சார். அருமையான உரை. இன்னைக்கு வின்கால் மெசேஜஸ்ல கொடுத்துருக்க ஃபீட்பேக் என்னன்னா, சண்முக வீரமணி சார், அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். எக்ஸலன்ட் செஷன் பிரதர் அபவுட் வெயில். Highlight is live with the nature, playing with the children in early days, like பல்லாங்குழி etc. கவிதை அருமை. தேங்க்யூ, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கோமதி மேம், குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. மை ஆன்லைன் ஸ்பீச் இன் பீஸ் அண்ட் ஹார்மனி. அந்த 3:30க்கு மேமோட செஷன் இருக்குது. ஸோ எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நண்பர்கள் எல்லாரும் கலந்துக்கோங்க அந்த நிகழ்வில். அடுத்து சண்முக வீரமணி சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஜாண்டிஸ் ஹோமியோபதி. அதில் சார் சொன்ன கீழா நெல்லி வித் பட்டர் மில்க் அதையும் சொல்லியிருக்காங்க. மேஜர் சார், எக்ஸலன்ட் செஷன் ஃபுல் ஆஃப் ப்ராக்டிக்கல் டிப்ஸ் டு ஹேண்டில் சம்மர். ட்ரூலி அ கிரேட் செஷன் நாராயணன் சார் அப்படின்ட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. தன்மானம் சார், எல்லாருக்கும் குட் மார்னிங்.
வெயிலின் தாக்கத்தையும், அதே சமயம் அதனால் நமக்கு உடலுக்கு கிடைக்கும் ஊக்கத்தையும், வெயிலில் விளையாட முடியவில்லையே என்ற ஏக்கத்தையும் கவிதை வடிவில் தந்த திரு நாராயணன் ஐயா அவர்களுக்கு மகிழ்வான வாழ்த்துக்கள், நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்க வளமுடன் அப்படிங்கிற மெசேஜை சொல்லியிருக்காங்க. சுஜாதா மேம்க்கு செஷன் 6:30க்கு இருக்கு. ஸோ அதனால அவங்க ஃபீட்பேக் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. நாராயணன் சார், வேற யாராவது பேசணும்னா பேசலாம். இல்லைன்னா சார் உங்களோட ஏற்புரை கொடுக்கலாங்க சார். தேங்க்யூ. நன்றி. மீண்டும் ஒன்று எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கிடைச்ச ஃபீட்பேக் கரெக்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த எங்களோட நாங்கள் எப்படின்னா அந்த விளையாட்டோட சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அங்கே தாம்பரவர்லி இருக்க நதி இருக்கு. அது ஒரு கோச்சியா பேர் 10-15 பேர் சேர்ந்து அந்த நதி காலையில 9 மணிக்கு போகணும்னா 12-1 மணி வரை அங்கே குளிப்போம். அந்த குளிச்சுட்டு 1:30 மணி 2 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவோம். அது ஒரு விளையாட்டு மாதிரி வச்சிருந்தேன். அது சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா இந்த குளம் நதின்னு சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நீச்சல் தெரியாத ஆட்களே இருக்காரு. நான்லாம் நீச்சல் படிக்கிறதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் உதவி செஞ்சாங்க. இங்க நீச்சல் படிக்கிறதுக்கு தெரிஞ்சவங்க சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு ஆபத்துக்கு கூட ஒரு நீச்சல் நமக்கு உதவியா இருக்கு. அந்த மாதிரி பழைய விளையாட்டுகள் வந்து என்னன்னா ஒருத்தர் ஒரு மோட்டிவேஷனா இருக்கிற மாதிரி இருக்கும். பிளஸ் நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய ஃபீட்பேக் எனக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு. ஏன்னா இங்க இப்போ நான் முதல்ல பேசும்போது என்ன சொல்றது, லேர்னர் லைசன்ஸ்ல இருந்தோம். அப்ப நம்ம எப்படி பேசினாலும் பரவாயில்ல, மக்கள் ஏற்றுப்பாங்க. இப்போ வந்து எல்லாருமே வெல் ட்ரெயினர், வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள்கிட்ட பேசும்போது அந்த அளவுக்கு நம்மளும் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சிலதை டேட்டா இந்த கவிதை எல்லாத்தையும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம பேசுறோம். இந்த ஃபீட்பேக் கொடுத்து இன்னும் இதை விட பெட்டரா தெரியணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஊக்கம் கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நாராயணன் சார். ஆக்சுவலி ஃபீட்பேக் கொடுக்கறது பெரிய கலை. நான் ஏற்கனவே நம்ம நிகழ்வுல சொன்ன மாதிரி என்ன பண்ணாலும் பாசிட்டிவா எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம நற்புலரி மக்களுடைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணி எடுத்து பொறுக்கி எடுத்து கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு ரமேஷ் நிறைய பேர் ஃபீட்பேக், நிறைய பாசிட்டிவான விஷயங்கள், நிறைய யதார்த்தமான விஷயங்கள், உங்களோட யதார்த்த நடை, இது எல்லாமே மிக அருமையா இருந்தது. அதனாலதான் இவ்வளவு நேரம் செஷன் ஆகிருக்கு. நன்றி. ஸோ ரமேஷ் இன்னைக்கு வந்து நம்ம வாங்க சார், பேசுங்க சார். ஒன்றும் இல்லை, இந்த ஜாண்டிஸை பற்றி சொல்லும்பொழுது அது நான் எனக்கும் ஒரு தடவை அது இருந்ததுனால அதை நான் திரும்ப சொல்கிறேன். ஜாண்டிஸ் வரும்பொழுது நம்ம கரெக்டான சமயத்தில் அதை கண்டுபிடிக்கணும். சுனிதா சொன்னாங்க இல்லைங்களா, அது வந்து சில சமயம் நமக்கு இருக்கிறது நமக்கு தெரியும், அதுலேருந்து மீண்டு வர்றது கஷ்டம். சமயத்தில் தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து அதுக்கப்புறமா மருந்து இல்லை வேலை கீழாநெல்லி எல்லாம் கூட ஒரு சப்போர்ட் தெரப்பி தான். நிறைய இளநீர், மோர் அந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு இருக்கிறது மட்டும்தான். வேற விட்டமின் டேப்லெட்ஸ் அலோபதிக்கு போனேன். மற்ற அது தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுதான் நமக்கு இருக்கிறதே தெரியாது. சில சமயம் கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நம்ம ஒன்றும் இல்லை போல இருக்குன்ட்டு விட்டுடுவாங்க. அந்த மாதிரி தான் சிலர் இறந்து போயிடுறது. இந்த காலத்துல வந்து அதை எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு டயர்ட்னஸ் இருக்குது, நம்ம போய் அது செக் பண்ணிட்டா என்னன்றது தெரியும். அதுல வந்து ஜாண்டிஸ்க்கு வந்து மருந்து கிடையாது. ஏன்னா அது மோஸ்ட் ஆஃப் த வைரஸ் வந்து இருக்கிறது இல்லை. ஏன்னா அந்த வைரஸ் வரும்பொழுது அதே தான் திரும்ப இதுவா கொடுக்குறாங்க, தடுப்பூசியா கொடுக்குறாங்க. அதனால அந்த விஷயத்துக்கு மட்டும் எல்லாரும் கொஞ்சம் சம்மர்ல தான் அது வந்து நிறைய அஃபெக்ட் ஆகும். எல்லாரும் கொஞ்சம் ஒரு தனக்கு ஏதாவது ஒரு சங்கடங்கள் மாதிரி இருந்தா அதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். அதை சொல்லணும் தான், வேற ஒண்ணும் இல்லை. தேங்க்யூ சார். சொன்னது கரெக்ட். எப்பவுமே நமக்கு வந்து இப்ப என்ன பிரச்சனைன்னா டயர்ட்னஸ் எதனாலன்னு தெரியல. ராத்திரி 1 மணி வரைக்கும் மொபைல் பார்த்ததுனாலயா, டிவி பார்த்ததுனாலயா, ஐபிஎல் பார்த்ததுனாலயான்னு தெரியல. அதனால வந்து சிம்டம்ஸ் எல்லாருமே ஹெல்த்துக்கு சொல்லுவாங்க, நம்ம உடம்பு சொல்றதை கேட்கணும் அப்படின்னாங்க. இப்போ நமக்கு உடம்பு சிம்டமா வெளியில கொடுக்கும், அதை நம்ம கரெக்டாக எடுத்தோம்னா சரியா போயிடும். நன்றி. மீண்டும் யாரு
மீண்டும் கோகிலா. இல்ல இல்ல மஞ்சுளா. நான் தான் பேசினேன். இந்த இல்ல சித்தா மஞ்சுளா மேடம் முறையில கை வச்சுக்கிறீங்க. மஞ்சுளா மேடம். மஞ்சுளா மேடம் பழைய கையா புது கையா? கொஞ்சம் எல்லாம் பழைய கை தான், பழைய கை நான் போடல சார். ஓகே 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 ரைட் பரவாயில்ல. இப்ப சார் திடீர்னு பச்சை கலர்ல விழுந்து அதனால சார் சந்தானலட்சுமி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அதுதான் சார். சிவகனியோட தோழி சந்தானலட்சுமி சார். ஓ சரி வாங்க மேடம். சார் அனைவருக்கும் நட்புலரின் இனிய காலை வணக்கம். சார் இன்னைக்கு எடுத்த வெயில் டாபிக் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு அந்த வெயில் டாபிக்கே நான் இப்ப கேட்டிருக்கேன் சார். சார் இந்த கல்கோனா முட்டையை பத்தி எல்லாம் சொன்னீங்க, அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப நைட் டியூட்டி பாக்குறப்பல எங்களுக்கு தூக்கம் வருதுன்னா அங்க கல்கோனா முட்டை கடை இருக்கு, வித்துட்டு இருக்காங்க, அதை தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் நாங்க, தூக்கத்தை அவாய்ட் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் வெயில்ல நம்ம விளையாண்ட விளையாட்டுகள் பத்தி எல்லாம் சொன்னீங்க, அந்த எல்லா கேம்ஸும் விளையாடி இருப்போம் எல்லாரும். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா வெயில் நம்ம மேலேயே படக்கூடாதுன்னு ஷாலை வச்சு முகத்தெல்லாம் கம்ப்ளீட்டா மூடிட்டு தான் வெளியே வராங்க. அப்பெல்லாம் வெயில்ல எல்லாம் நம்ம விளையாடிட்டு தான் வந்திருக்கிறோம். ஸோ உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது, டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ மேடம். மேடம் தொடர்ந்து வாங்க. கண்டிப்பா. நேற்று கூட என்னோட நிகழ்வுல வந்தீங்க அதுக்குள்ள. ஆமாங்க சார். நன்றி மேடம். இன்றைக்கு அருமையான ஒரு நிகழ்வா இன்னைக்கு சென்றது, மெமரபிள். இவ்வளவு பேர் ஃபீட்பேக் கொடுத்து மிக அருமையான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ எல்லாருக்குமே மிக்க நன்றி. நாராயணன் சார் எப்பவும் கேட்க வேணாம், கலக்கிற பக்கம் கலக்குவார். அருமையா இருந்தது, அவருக்கு ஒரு நன்றி. கடைசி வரை 6:35 வரைக்கும் போயிட்டு எல்லாருமே எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் கூட இருந்து இந்த அளவு ஃபீட்பேக் கொடுத்து மற்றவங்க ஃபீட்பேக் கொடுக்கறது கேட்கறது மிக மிக நாகரிகமான செயல். அதையும் செய்யற நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து நாளை வேறு ஒரு ஆளுமையுடன் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை நான் சொல்றேங்க ஐயா. ஓகே. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு எண்ணியில் சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்நிலை ஆற்றலை அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வத்துடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் நிம்மதியான வாழ்வினைக்கு பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி 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 அனைவருக்கும் நன்றி. இந்த நாளில் நன்றியா. உங்க வாய்ஸ் உள்ள போயிட்டு வந்து முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். மனமெங்கும் கூறி இந்த வாய்ப்பு கூட தமிழ் நலமுக்கு நன்றி. நன்றி சார், அனைவருக்கும் நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். திருமூர்த்தி ஸ்டார் நாராயண் சார் அருமையா இருந்தது, மிக சிறப்பு. வாழ்த்து.